சீரொன்று தோப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு ஆரண நூல் வழிச்செவ்வை அழித்திடும் ஐதுகற்கு ஓர் வாரணமாய் அவர் வாதக் கதலிகள் மாய்த்த பிரான் ஏரணி கீர்த்தி ராமானுசமுனி இன்னுரை சேர் சீரணி சிந்தையினோம் சிந்தியோம் இனித்தீவினையே மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மகீசாரபுராதீசம் பக்திசாரமஹம் பஜே. ஆழ்வாரில் ஆழ்வோம் என்கிற தலைப்பிலே திருமழிசை பிரானுடைய சரித்திரத்தை இரண்டாவது நாளாக அனுபவிக்கப் போகிறோம். மற்ற ஆழ்வார்களுடைய பிரபாவத்தை எல்லாம் விட இந்த ஆழ்வாருடைய பிரபாவம் பல படிகளிலே விசேஷமா இருக்கிறது அப்படின்னு அனுபவிச்சுட்டு வரும். ஆகையினாலே இந்த ஆழ்வாருடையதான அவதாரம் மற்றும் சரித்திரத்தை சொன்ன குரு பரம்பரை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்தருளிய கிருஷ்ணனைப் போலே ஆய்த்து இவர் அவதரித்தருளினபடியும் இவர் வளர்ந்தருளினபடியும் அப்படின்னு கண்ணன் பிறந்தது ஒரு இடத்திலே, ஒரு குடும்பத்திலே, ஒரு குலத்திலே, வளர்ந்தது வேறொரு இடத்திலேன்னு சொல்லி ரெண்டு விதமா கண்ணனுடைய வைபவங்கள் இருக்கிறது போல இந்த ஆழ்வாரும் கண்ணனுடைய வைபவத்தை போலவே பிறந்தது ஒருபடி வளர்ந்தது ஒருபடின்னு இருந்தார்னு பார்த்தோம். அந்த மாதிரி கண்ணனுக்கும் இந்த ஆழ்வாருக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. ஒரு உதாரணமாக கண்ணன் அர்ஜுனன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அர்ஜுனன் பெரிய சிவபக்தன். அவன் தினம் சிவபூஜை பண்ணக்கூடியவன். எனக்கு சிவபூஜை பண்றதுக்கு நாழியா எடுத்துக்கண்ணா, நான் போய் பண்ணிட்டு வந்து விடுறேன், பக்கத்துல எங்கேயான கோவில் இருக்கான்னு பார்த்து லிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு வந்து விடுறேன், எனக்கு நீ கொஞ்சம் அனுமதி தரணும் அப்படின்னு கண்ணனிடத்துல அர்ஜுனன் கேட்டான். எப்பேற்பட்ட அறிவாளி பாருங்க, பெருமாளை பக்கத்துல வச்சுட்டு ஏதோ ஒரு காரியம் பண்றேன்னு பர்மிஷன் கேட்டான். கண்ணன் சொன்னான், நீ ஒன்னும் அங்கெல்லாம் தேடிட்டு போக வேண்டாம், நீ என்ன புஷ்பத்தை இட்டு என்ன பூஜை பண்ணணும்னு நினைக்கிறையோ அது என்னுடைய திருவடியில பண்ணு, தானா உனக்கு விஷயம் புரியும் அப்படின்னு பெருமாள் சாதிச்சார். இதை நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிக்கிறார். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே அப்படின்னு ஆச்சரியமா ஆழ்வார் சாதிக்கிறார். பார்த்தன் தெளிந்து ஒழிந்த பைந்துழாயான் பெருமை. பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, அவனுடைய பெருமை என்னன்னு முழுசா தெரியாமே இருந்துன்றதுதான் அர்ஜுனன் அது வரைக்கும். அப்பதான் அர்ஜுனனுக்கு பெருமாளுடைய பிரபாவம், கிருஷ்ணன் சொல்லக்கூடியவன் பரமாத்மா, ஸ்ரீமன் நாராயணன், சர்வ தேவதைகளுக்கும் அவனே சுவாமின்றதெல்லாம் அப்பதான் தெரிஞ்சுட்டான். அப்படி என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு திடீர்னு அப்படின்னா, நான் போய் சிவபூஜை பண்ணிட்டு வரேன்னா அதெல்லாம் வேண்டாம், நீ என்ன பண்றியோ அதை என் பாதங்கள்ல பண்ணுன்னு பெருமாள் திருவடியை நீட்டினான். இவன் கையில இருக்கிற புஷ்பங்களை கொண்டு என்ன பூஜை பண்ணணுமோ அதை கண்ணனுடைய திருவடிகள்ல பண்ணான். அவன் கையில வச்சுட்டு இருக்கிற விசேஷமான வாசனை உள்ள புஷ்பங்களை எல்லாம் கண்ணனுடைய திருவடிகள்ல போட்டு அர்ச்சனை பண்ணினான். அதோட உன் பூஜை ஆயிடுத்து, நீ மேல காரியத்தை பாரு அப்படின்னு கண்ணன் அவன் காரியத்தை பார்த்துட்டு போயிட்டான். அர்ஜுனன் பாட்டுக்கு இவன் காரியத்தை பார்த்துட்டு போயிட்டான். அர்ஜுனனுக்கு ஒன்னும் புரியல. கண்ணன் எது சொன்னாலும் நன்னாதான் சொல்லுவான், நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவான்னு விசுவாசம் இருந்தது. சொன்ன காரியத்தை பண்ணிட்டான், எப்படின்றத புரிஞ்சுக்கல. சரி, இதை இன்னொரு சமயம் கண்ணனிடத்திலேயே கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தான் அர்ஜுனன். பெருமாள் இவனுக்கு தானா அந்த விஷயத்தை புரிய வைக்கலாம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டான் பெருமாள். அதனாலதான் பேசாம இருந்தான் பெருமாள். இவன் அப்படியே சாயங்காலம் ஒரு சிவாலயத்துக்கு போறான். அங்க ஒரு லிங்கத்தை பாக்குறான். மத்தியானம் தான் சமயத்துக்கு நம்மளால சிவ பூஜை பண்ண முடியல, இப்பதான் காரியமெல்லாம் ஆயிடுத்து, இனிமேல் போய் நிதானமா பூஜை பண்ணலாம்னு ஒரு சிவன் கோவிலுக்கு போனா அங்க ஒரு லிங்கம் இருக்கு. அதுக்கு மேல இவன் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தான். என்ன பார்த்தான்னா, இவன் எந்த புஷ்பங்களை கண்ணனுடைய திருவடிகள்ல இட்டு அர்ச்சனை பண்ணானோ அது எப்படி கண்ணன் காலடியில ஊழ்ந்திருந்ததோ அதே மாதிரி சிவன் தலைமையில இருந்தது அங்க கோவிலுக்குள்ள. இதனால என்ன தெரியறதுன்னா, ருத்ரன் என்ன, பிரம்மாவென்ன, இந்திரன் என்ன, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகளும் எம்பெருமான் கண்ணனுடைய திருவடியில் தங்களுடைய தலையை வைத்து வணங்குகிறார்கள். எல்லா தேவதைகளினுடைய தலைக்கும் மகுடம் போலே இருக்கக்கூடியது. நாம எப்படி கோவிலுக்கு போனா அர்ச்சக சுவாமி நமக்கு பெருமாளுடைய பாதுகையை ஷட்டாரியா சாய்க்கிறாரோ அந்த மாதிரி எல்லா தேவதைகளும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை ஷட்டாரி போலே தங்கள் தலையிலே தரிக்கிறார்கள். இங்க பெருமாள் திருவடிகள்ல பண்ண அர்ச்சனை அவன் தலைக்கு போறதுன்னா என்ன அர்த்தம்? அவள்லாம் இவன் திருவடியில சேர்ந்தவான்னு அர்த்தம்.
ஆகையினாலே எந்த தேவதைக்கு நீங்க பூஜை பண்ணி வரம் வாங்கினாலும் அது பகவானுடைய சக்தியினாலதான் கூடுறது அப்படின்ற விஷயத்தை, நீ வணங்கக்கூடிய ருத்ரனுக்கும் நான் தான் பரம்பொருள்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை கண்ணன் அர்ஜுனனுக்கு புரியப்படுத்தினான். அதுல இருந்து கண்ணன்னா யாருன்னு அர்ஜுனன் புரிஞ்சுட்டான். இப்படி கண்ணனுடைய திருவடிகளின் பெருமை அர்ஜுனனுக்கு தெரிந்தது அன்று கிருஷ்ணாவதாரத்துல. இதே திருவல்லிக்கேணியிலே திருமிழிசை ஆழ்வாரினுடைய திருவடி வலது கால் கட்டவரில் இருக்கக்கூடிய கண்ணிலிருந்து வந்த அக்னியினாலே ருத்ரன் தன்னை எங்க அந்த அக்னி அழித்து விடுமோன்னு பயந்துண்டு சரணாகதி பண்ணானே பெருமாளை நோக்கி. ரக்ஷ ரக்ஷ ஜெகநாத ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனன்னு பெருமாளை நோக்கி கூவினானே. அப்போது அந்த எம்பெருமான் கண்ணனுடைய பக்தரான திருமிழிசை ஆழ்வாரனுடைய திருவடியின் பெருமை தெரிந்தது. அன்னைக்கு கண்ணன் திருவடிகள் அர்ச்சனை பண்ணின புஷ்பத்தை தன் தலையிலே தாங்கினான் ருத்ரன். இன்னைக்கு கண்ணனுடைய பரம பக்தரான பரம பாகவதோத்தமரான திருமிழிசை ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு பயந்து அவருடைய பெருமையை புரிந்து கொண்டு பகவானிடத்தில் மட்டுமல்ல பாகவதாலிடத்திலும் நம்மாலே ஜெயிக்க முடியாதுன்றதை புரிஞ்சுண்டு பக்தி சாரர்னு சொல்லி பட்டம் கொடுத்துட்டு போனானே. இப்படி திருவடிகளினுடைய பெருமையாலே பகவானும் சரி பாகவதாலும் சரி மற்ற தேவதாந்திரங்களை எல்லாம் விட உசந்தவர்கள் அப்படின்னு அன்னைக்கு பகவானான கண்ணனும் நிரூபித்தான். இன்று பக்திசாரர்னு சொல்லக்கூடிய பாகவதோத்தமரான ஆழ்வாரும் நிரூபித்தார். அதுலயும் ஆழ்வாருக்கும் கண்ணனுக்கும் ஒரு ஒற்றுமை இப்படி திருவல்லிக்கேணியில காட்டினார். அது ஒரு ஒற்றுமை. அதுக்கப்புறம் பொய்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமான திருவெக்காவுக்கு வந்து அந்த பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்றத மீண்டும் ஒரு தரம் நிரூபித்தார். நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கோம் அந்த பெருமாளுக்கு யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு பேர் வந்ததே திருமிழிசை ஆழ்வாராலதான். இவர் சொன்ன உடனே பெருமாள் கிளம்பினார், வந்து படுத்துக்கொண்டா படுத்துட்டார். ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளான அப்படின்னாலே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அப்படியே சம்ஸ்கிருதத்துல யதோக்தகாரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப மட்டுமல்ல, அதுக்கு முன்னாலேயும் அவன் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தான். எப்படின்னா பிரம்மா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு. அதாவது பரம பக்தியோடு கூட அவனிடத்திலே ஆழங்கால் பட்டு அனுபவிக்கிறவா யாரா இருந்தாலும் அவ சொன்னபடி கேட்பான் அந்த பெருமாள். முதல்ல பிரம்மா யாகம் பண்ணி அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த யாகத்திலிருந்து தேவப்பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்து யாகம் பண்ண ஆரம்பித்தான். நிறைய தடங்கல்கள் வந்தது யாகத்துக்கெல்லாம். அப்போ ஒரு பெருமாள்கள் வந்து ஒரு தடங்களையும் அழிச்சுட்டே வந்தா. கடைசியில தேவப்பெருமாள் அவதாரம் பண்றதுக்கு முன்னால யதோக்தகாரி பெருமாள் தான் அவதாரம் பண்றார். வேகா சேது வெக்கனைன்னு பேரு பெருமாளுக்கு. அந்த பெருமாள் எப்படி அவதாரம் பண்ணினார் அப்படின்னா பிரம்மாவினுடைய யாக குண்டத்தையும் பிரம்மாவையும் யாகசாலையையும் அழித்து விடும்படியாக சரஸ்வதி நதியாக மாறி வேகவதி என்கிற பெயரோட கூட காட்டு வெள்ளத்தை போன்று ஆர்ப்பரித்து கொண்டு வேகமா வந்த வேகத்துல பிரம்மாவினுடைய யாக குண்டம் யாகசாலை பிரம்மா காஞ்சிபுரம் மொத்தம் அழிஞ்சு போயிருக்கும். பிரம்மா பார்த்தார், இதென்ன இப்படி ஒரு சோதனை வருது, பகவானே உன்னுடைய ஆராதனமான யக்ஞத்துக்கு ஒரு தடங்கள் வரலாமா? என் முதற்கொண்டு எத்தனை பக்தா பாகவதா இங்க உனக்கு ஆராதனத்துக்காக காத்துன்னு இருக்கோம் யாகசாலையில, எங்களுக்கெல்லாம் அழிவு வரலாமா? நீ எங்களை காப்பாத்தணும், இப்பவே வந்து இந்த வெள்ளத்தை தடுத்து இந்த பேராபத்துல இருந்து எங்களை காப்பாத்துன்னு பிரம்மா சரணாகதி பண்ணான். அந்த க்ஷணம் பெருமாள் வந்து வேகமா ஆர்ப்பரிச்சுண்டு வரக்கூடிய வெள்ளத்தை எப்படி சுவாமி தடுக்கிறது? அணை போட்டு தானே தடுக்கணும். அதனால நடுவுல வேகா சேத்து அப்படின்னு வேகவதி ஆற்றுக்கு நடுவிலே அணையா சேத்துவா பெருமாளே படுத்துட்டான். அதனால பெருமாளுக்கு வேகா சேத்து, வேகவதி ஆற்றின் நடுவே படுத்து கொண்ட சேத்து, அதாவது அணை பாலம் அப்படின்னு பேரு. அது அப்படியே தமிழ்ல ஆழ்வார் சொல்றச்ச அன்று வெக்கணை கிடந்தது, வெக்காவில் அணையாக கிடந்ததுன்றத வெக்கணை கிடந்ததுன்னு சாதிக்கிறார். அப்போ ஆழ்வாருக்கு முன்னால ஏற்கனவே சதுர்முகன் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இவர். அதன் பிறகு தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தான் என்பதை நம்ம திருமழிசை பிரான் மூலமாகவும் ஒரு முறை நிரூபித்துக் கொண்டார். இப்படி பல காலங்கள்ல பக்தர்கள் சொன்னது அப்படியே செய்த பெருமாள் ஆனபடினாலே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்றது ஆழ்வாரால மட்டும் ஏற்பட்ட பெயர் அல்ல. அதுக்கு முன்னாலேயும் இந்த பெயருக்கு அர்த்தம் இருக்கு, பின்னாலேயும் இருக்கு. இப்படி அந்த எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய சில திவதேசங்களை எல்லாம் பாசுரங்களாலே பாடிக்கொண்டு அங்க கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷங்கள் யோகத்துல எழுந்தருளி இருந்தார் திருமிழிசை ஆழ்வார். அப்போ இந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், பாண்டவதூத பெருமாள், உலகளந்த பெருமாள், இவளை எல்லாம் சேர்த்து ஒரு பாசுரத்தினால் அனுபவித்தார். நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்ததென்னிலாத முன்னெல்லாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுலே.
பெருமாள் திரு ஊரகம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே உலகளந்த பெருமாளா நின்றுட்டு இருக்கான். திருப்பாடகம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே பாண்டவ தூதனா உட்கார்ந்துட்டு இருக்கான். அன்று வேகவதி நதியினுடைய நடுவிலே அணையாக கிடந்து இங்கே வேகா சேத்துவா என் முன்னால படுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் நடக்கிற சமயத்துல நான் பிறக்கல சுவாமி. அதனால அந்த எம்பெருமான்களை எல்லாம் நேர சேவிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஆனா அந்த பெருமாள்கள்லாம் வந்த உடனே அவதாரத்தை முடிச்சுட்டு போகாம பின்னால வரக்கூடிய நான் சேவிக்கிறதுக்காக இங்க விக்கிரகமா படுத்துட்டோம், உட்கார்ந்துட்டோம், நின்றுண்டோம் இருக்கா இல்லையா, அதனாலேயே என் மனசுல அவெல்லாம் இடம் பிடிச்சிட்டா சுவாமி. பாண்டவ பெருமாள் அப்படின்னா திருப்பாடகம்னு சொல்லக்கூடிய திவதேசத்துல மாத்திரம் உட்கார்ந்துட்டு இல்ல, உலகளந்த பெருமாள்னு சொல்றக்கூடியவன் திரு ஊரகம்னு சொல்லக்கூடிய திவதேசத்துல மாத்திரம் நின்றுண்டு இல்ல, இந்த வேகாசேத்து பெருமாள் திருவெக்கான்னு சொல்லக்கூடிய திவதேசத்துல மாத்திரம் படுத்துட்டு இல்ல, இவெல்லாம் எங்க நின்றுண்டோம் உட்கார்ந்துண்டோம் படுத்துட்டு இருக்கா தெரியுமா? என் மனசுக்குள்ளே நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுலே. சுவாமி வந்தான், அவதாரத்தை முடிச்சுண்டு ராமநாட்டமா கண்டநாட்டமா அன்னைக்கே புறப்பட்டு போயிருந்தா நான் எல்லாம் எப்படி சேவிச்சிருப்பேன் இவாளை நான் எப்படி அனுபவிச்சிருப்பேன், இவாளை எப்படி நான் பாசுரம் பாடியிருப்பேன், எப்படி இவாள் இடத்துல சரணாகதி பண்ணி எப்படி இவா எனக்கு மோட்சம் கொடுத்திருப்பா. ஆகையினாலே பின்னானார் வணங்கும் சோதின்னு அவதார காலத்திற்கும் பின்னாலே வரக்கூடியவர்கள் எல்லாம் கூட உஜ்ஜீவிப்பதற்காக இந்த எம்பெருமான்கள்லாம் என் மேல கருணை கொண்டு இங்க எனக்காகவே கோவில் கொண்டு இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்காளே, இவா அந்த கோவில்ல மட்டும் இடம் பிடிக்கல என் மனசுலயே இடம் பிடிச்சிட்டான்னு சொல்லி ஆச்சரியமா ஒரு கேள்வி கேட்கிறார். அன்று வெக்கனை கிடந்தது என்ன நீர்மையே. சுவாமி, பிரம்மா சரஸ்வதி நதியினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி யாகம் நன்னா நடக்கணும் நீ காப்பாத்துன்னு சொன்னா சந்தோஷம், நீ வந்தே காப்பாத்திட்டு உடனே புறப்பட்டு போயிருக்கலாமோ இல்லையோ. பிரம்மாவினுடைய கஷ்டத்தை தீர்த்து அவன் யாகத்தை காப்பாத்தியது போல எல்லாருடைய கஷ்டத்தையும் தீர்த்து எல்லாருடைய சோகத்தையும் நீக்கி எல்லோரும் நல்ல கதிக்கு போகணுன்றதுக்காக இன்னும் கூட இந்த இடத்துல படுத்துட்டு இருக்கே சுவாமி. அன்னைக்கு வெள்ளம் வந்தது தடுக்கிறதுக்காக படுத்துட்டேன், இன்னைக்கு எந்த வெள்ளமும் இல்லையே, ஏன் படுத்துட்டு இருக்க? இன்னமும் புறப்பட்டு போக வேண்டியது தானே, வைகுண்டத்துல போய் சௌக்கியமா இருக்கலாமே. அப்படின்னா அன்னைக்கு வேகவத்தின்னு சொல்லக்கூடிய ஜல வெள்ளம் நீர் வெள்ளம் வந்தது. இன்னைக்கு ஜனங்களுடைய பிறவிகள்னு சொல்லக்கூடிய சுழல் பாவ புண்ணியங்கள்னு சொல்லக்கூடிய வெள்ளம், அதுல ஜனங்கள் அப்படி தத்தளிச்சுன்னு போயிட்டு இருக்கா. அவள்லாம் இந்த பெருமாளாகிற அணை இருக்கு பாருங்கோ, அதன் காலடியில வந்து தேங்கினாலானா பகவான் அவளை ரட்சிப்பான். அதனால அவ திருவடியை பிடிச்சுட்டு சரணாகதி பண்ணி வைகுண்டம் போகும்படியா அவளுக்காக பெருமாள் காத்துட்டு இருக்கான். இது எவ்வளவு சௌலபியம், என்ன ஒரு நீர்மை. ஜலம் எப்படி எல்லாருக்கும் வசந்தவா, நன்னா படிச்சவா, நல்லா வசதி இருக்கிறவா, வசந்த குடத்தவா, அவளுக்கு மட்டும்தான் தீர்த்தம், மற்றவளுக்கெல்லாம் தீர்த்தம் கிடையாது அப்படின்னு மழையை தானும் பேதம் பார்க்கறதா? அந்த மாதிரி தானே பெருமாள் ஆச்சரியமா எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணும்படியா திருமழிசை பிரானுக்கும் அனுகிரகம் பண்ணான், சுவாமி தேசிகனுக்கும் அனுகிரகம் பண்ணான், நம்மளாட்ட இருக்கிறவாளுக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோருக்கும் ஜலத்தை போலே இந்த எம்பெருமான் தன்னை வளைத்து கொடுக்கிறானே. இது என்ன ஆச்சரியமான இவனுடைய எளிமையான குணம் அப்படின்னு உருகிறார் ஆழ்வார். இன்னொரு ஆழ்வார் சொன்னார், நீ மோட்சத்துக்கு போகணுமா, பெரிய தபஸெல்லாம் பண்ண வேண்டாம், பெரிய யாகங்கள்லாம் பண்ண வேண்டாம், அப்படி தலைகீழெல்லாம் நிக்க வேண்டாம், உடம்பெல்லாம் வருத்தி நீ யோகம் எல்லாம் பண்ண வேண்டாம். இந்த திருவேக்கால படுத்துட்டு இருக்காரு பெருமாள், அவருடைய திருநாமத்தை வாயால சொல்லி அவர் திருவடியில ஒரு புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை பண்ணி அவரை கை கூப்பினா போறோம், அவர் உன்னை சரணாகதி பண்ண வைத்த உனக்கு மோட்சம் கொடுப்பார். இதை விட சுலபமா என்ன வழி சொல்ல முடியும் ஆழ்வார்களாலே? இப்படி ஆச்சரியமா எம்பெருமானுடைய எளிமையை அவன் சுலபமா நமக்கெல்லாம் கிடைக்கும்படியான வழியை அவன் ஏற்படுத்தி அதை காட்டி கொடுத்துட்டு படுத்துட்டு இருக்கானே, அதை யார் சுவாமி நமக்கு இதை விட நன்னா புரிய வைக்க முடியும்? இந்த ஆழ்வாரை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஆகையினால வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறாளோ இல்லையோ. திருப்பார்கடல்ல திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் மேல சயனிச்சுட்டு இருக்காரே பெருமாள், அந்த பெருமாளை தியானம் பண்ணபடியே யோகிகள்லாம் மனசுக்குள்ள இருக்கிற அந்தர்யாமியா அந்த பெருமாளை தியானம் பண்ணிட்டு பல காலங்கள் அப்படி யோகத்துல எழுந்துருளி இருப்பா. அவளுக்கு அந்த பெருமாள் பக்தி யோகமா எடுத்துட்டு மோட்சம் கொடுக்கறது வழக்கம். அப்படி திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பெருமாளை இந்த ஆழ்வார் மனசுல தியானம் பண்ணிண்டு இங்க 400 வருஷம், அங்க 700 வருஷம், அங்க 700 வருஷம்னு பல விதேசங்கள்ல இவர் யோகத்திலே எழுந்தருள் இருந்தார். அந்த பெருமாளே இங்க வந்து திருவேக்கா பெருமாளா படுத்துட்டு இருக்கான்றதுனால இந்த பெருமாளை அந்த பெருமாளா நினைச்சு மனசுல தியானம் பண்ணிண்டு, இதே மாதிரி திருக்குடந்தைக்கு போனப்போ 6வது ஆழ்வான மனசுல நினைச்சு தியானம் பண்ணிண்டு, திருவள்ளிக்கேணியில இருந்தப்போ அங்க இருக்கிற பெருமாளை மனசுல நினைச்சு தியானம் பண்ணிண்டு, இப்படி இங்க இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரங்கள்லாம் சாட்சாத் திருப்பார்கடல்லையும் வைகுண்டத்திலையும் இருக்கக்கூடிய பெருமாள்கள் என்பதை புரிந்து கொண்டு அவளையெல்லாம் மனசுல யோகத்தினால ஆழ்ந்து தியானம் பண்ணி கொண்டிருந்த ஆழ்வார் இவர். இப்படி 700 வருஷம் காஞ்சிபுரத்துல ஆச்சரியமா யோகம் எல்லாம் பண்ணிட்டு எல்லா எம்பெருமான்களையும் அனுபவிச்சுட்டு
திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் திவதேசத்துக்கு போகணும். அங்க போய் நித்தியவாசம் பண்ணிண்டு அங்க ஆறா அமுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழகான பெருமாளுடையதான அழகு வெள்ளத்தை அனுபவித்துக் கொண்டு அவன் குணங்களிலே ஆழங்கால் பட்டு அவனை பாசுரம் பாடிக்கொண்டு அவனை மனசுல தியானம் பண்ணிட்டு பல வருஷ காலம் யோகத்துல இருக்கணும்னு ஆழ்வார் கும்பகோணத்துக்கு போலான்னு காஞ்சிபுரத்துல இருந்து கும்பகோணம் நோக்கி நடந்து போறார் ஆழ்வார். அந்த கும்பகோணத்துக்கு போகக்கூடிய வழியிலே ஆச்சரியமா பெரும்புலியூர்னு ஒரு அக்ரஹாரம். இன்னைக்கும் கும்பகோணத்துல இருந்து தஞ்சாவூருக்கு வரக்கூடிய வழியில கபிஸ்தலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது பெரும்புலியூர்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரம். அங்க ஆச்சரியமா சுந்தரராஜ பெருமாள்னு பெருமாள் சேவை சாதிக்கிறார், ஸ்ரீ வைஷ்ணவ சந்நிதி. அந்த ஊருக்கு ஆழ்வார் எழுந்துள்ளார். இப்ப நாமெல்லாம் ஆத்துல கிளம்பி கோவில் வாசல்ல போய் இறங்குறாப்புல கார் பிரயாணம் எல்லாம் கிடையாது. இப்போ இவெல்லாம் பரமைகாந்திகளா நடந்தே போவா. வேலைக்கு தீர்த்தம் ஆடணும், அனுஷ்டானம் பண்ணணும், திருவாராதனம் பண்ணணும், தியானங்கள் பண்ணணும், என்னென்னவெல்லாம் உண்டோ எல்லாம் பண்ணிண்டு அதே மாதிரி வழியில இருக்கிற அத்தனை பெருமாள்களையும் சேவிச்சுட்டு போவா. நம்மளாட்டமா பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லாம் போய் இறங்குற வழக்கம் இல்லை ஆழ்வார்களுக்கு. அதனால நடந்து போறச்ச இந்த சுந்தரராஜ பெருமாள்னு சொல்லக்கூடியவர் ஒரு அழகான பெருமாள். அந்த ஊர் நிறைய வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள் இருந்தா, பெரிய அக்ரஹாரம் அது. நிறைய யாகம் பண்ணக்கூடிய தீட்சிதால்லாம் அந்த ஊர்ல இருந்தா. இவரே யாகம் பண்ணின பார்கவ மகரிஷியினுடைய குமாரர் தானே. அதனால யாகம் பண்ணக்கூடிய இடத்துக்கெல்லாம் போய் அதெல்லாம் சேவிக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் உண்டு இவருக்கு. அதனுடைய மகிமை தெரிந்தவர். அதனால யாகத்தினாலே ஆராதிக்கப்படுகிற சுந்தரராஜ பெருமாள் இருக்கக்கூடியதான பெரும்புலியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரத்துக்கு ஆழ்வார் எழுந்தருள்றார். இவர் அவதாரம் பண்ணின மகிசாரபுரம்னு சொல்லக்கூடிய திருமழிசையிலும் அங்க இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமான் ஆச்சரியமா பல ரிஷிகளாலே யாக யஜ்ஞங்களாலே ஆராதிக்கப்பட்ட பெருமாள். அங்க பிறந்த ஆழ்வாருக்கு நம்ம ஊராட்டுமே இன்னொரு ஊர்ல அந்த பெருமாளுக்கும் நிறைய யாகங்கள் நடக்கிறதே, அங்க போய் சேவிக்கலான்னு பெரும்புலியூருக்கு போறார் ஆழ்வார். அப்படியே ஆழ்வார் போறச்ச ஆச்சரியமா ஒரு ஆத்து வாசல் திண்ணையில வேதாத்தியனம் பண்ண பிராமணாலாம் உட்கார்ந்துட்டு வேதம் சொல்லிட்டு இருக்கா. ஆழ்வார் அந்த வழியே போறார். வேதம் ஆழ்வாருடைய காதுல தேன் பாயறாப்புல பாயறது. மகா ஞானி, பெருமாளாலேயே எல்லா ஞானமும் தரப்பெற்றவர். அதனால நமக்கெல்லாம் வேதம் காதுல விழுந்தா வேதம் அப்படின்னு தெரியறதே ஒழிய அர்த்தம் புரியாது. ஆழ்வாருக்கு அர்த்தம் எல்லாம் புரியறது. அனுபவிச்சுட்டு போறார் ஆழ்வார். ஒரு நிமிஷம் ஆழ்வாரை உத்து பார்த்தவா வேதம் சொல்றதை நிறுத்திட்டா. என்ன ஆழ்வாரை பார்த்தா, யக்ஞோபவீத்தம் பூணல் இல்ல, இவர் பிராமணர் அல்ல, வேறு வர்ணத்தை சேர்ந்தவர், இவர் காதுல வேதம் விழுறது பாவம், சொல்லக்கூடாது அப்படின்னு வேதத்தை நிறுத்திட்டா. ஆழ்வார் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டு வேதத்தை அனுபவிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கார். திடீர்னு வேத சப்தம் நின்னா விட்டு என்ன எடுத்தோ தெரியலையேன்னு கண்ணை திறந்து பார்த்தார் ஆழ்வார். பார்த்த உடனே இவாள்லாம் ஆழ்வாருக்காக தான் வேதத்தை நிறுத்தினான்றதை புரிஞ்சுட்டார். ஆழ்வாருக்கு இவா வேதத்தை நிறுத்தும்படியா நாம் அபச்சாரப்பட்டுட்டோமே என்ற ஒரு எண்ணம். ரெண்டாவது, சில பேர் ஆழ்வார் காது பட பேசிண்டா. யாரோ இவரை பார்த்தா சூத்திரராட்டமா தெரியறது, இவர் காதல் எல்லாம் வேதம் விழும்படியா நாம சொல்றதுக்கு இல்லை, ஆகையினால வேதத்தை நிறுத்திடலாம் கொஞ்ச நேரம்னு ஆழ்வார் காதுபடவே பேசினா. அது என்னடா இது இந்த மாதிரி சொல்லிட்டாலேன்னு ஆழ்வாருக்கு ஒரு வருத்தம் உள்ளூர. அதனால ஆழ்வார் என்ன பண்ணினார், சரி இவா சொல்லிட்டு இருக்கிற போது இவா வேதத்தை நிறுத்தும்படியா வந்தது நம்முடைய தப்பு, அதனால அதை பத்தி நாம யோசிக்க வேணாம், நம்ம கடந்து போலான்னு ஆழ்வார் கடந்து போறார். ஆனா இவாளுக்கு அவர் சாதாரண வர்ணத்திலே பிறந்த பிராமணர் அல்லாத, இவா நினைச்ச போல ஒருத்தர் கிடையாது. சாட்சாத் பகவானுடைய நித்தியசூரியனுடைய அவதாரம். பெருமாள் அவருக்குள்ள அனுப்பிரவேச அவதாரம் பண்ணியிருக்கார். சுதர்சன அம்சம் அவர், ரிஷிகுமாரர். வளர்க்கப்பட்டது இவாளால அப்படின்றதுனால அவர் அதுதான் அப்படின்ற அனுஷ்டானத்தை வச்சுட்டு இருந்தாலும் அவர் அந்த மாதிரி மனசுக்கு புண்படும்படியா சொல்றதுக்கு இல்லையோன்னும். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவளுக்கு இந்த பாகவத அபச்சாரப்பட்டதுனால ஆழ்வாரிடத்துல அவர் காதுபடியா சொன்னதுனால அவ எங்க சொல்லிட்டு இருந்தாலும் அந்த இடத்த மறந்துட்டா. வேதம் எங்க நிறுத்தினாலோ எங்க விட்டாலோ ஆழ்வார் காதுல ஊஞ்சிடக்கூடாதுன்னு அந்த இடத்த மறந்துட்டா. அப்ப ஆழ்வார் என்ன பண்ணார், ஒரு நிமிஷம் கீழே அப்படி பார்த்தார். அது வயல்வெளியை சேர்ந்த இடமா இருந்ததுனால அங்க ஒரு கருப்பு நெல் இருந்தது கீழே. அந்த கருப்பு நெல் எடுத்து, நெல்லுக்கு நடுவுல ஒரு கோடு மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல நகத்தால கிழிச்சு அந்த ரெண்டை அந்த நெல்லை ரெண்டா பொழந்து காட்டினார் ஆழ்வார். அவெல்லாம் கொஞ்சம் அர்த்தமெல்லாம் தெரிஞ்சுட்டு யாகமெல்லாம் பண்ணக்கூடிய பிராமணா, வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் வாசி வேதத்துக்கு அர்த்தமெல்லாம் தெரிஞ்சுட்டு யாகமெல்லாம் பண்ணக்கூடியவா. அதனால ஆழ்வார் செய்கையால என்ன சொல்ல வரார் அப்படின்னு புரிஞ்சுட்டாவா. அதாவது அவ எங்க தொடங்கணும்னா, கிருஷ்ணானாம் விரீஹீனாம் ச நக நிர்பின்னம் அப்படின்ற இடத்த தொடங்கணும். கிருஷ்ணம்னா கருப்பு, விரீஹீனா நெல்லு, நக நிர்பின்னம் அப்படின்னாலாம் நகத்தினாலே பிளக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த வேத வாக்கியத்தை ஆழ்வார் தான் வேதாத்தியனம் பண்ணல, தனக்கு யக்ஞோபவீத்தம் இல்லைன்றதுனால தன் வாயால வேதம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக, அதே மாதிரி அவளுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த கருப்பு நெல்லை எடுத்து நகத்தாலே கிழித்து அவர்களுக்கு காட்டி மறந்து போன வேத வாக்கியத்தை எடுத்து கொடுத்தார் ஆழ்வார்.
ஒரு க்ஷணம் ஆடி போயிட்டா எல்லாம். நாம சொல்லிட்டு இருக்கிற வேதத்தினுடைய பேர் கூட இவருக்கு தெரியுமா தெரியாதான்னு நினைச்சுட்டு இருந்தோம். எந்த இடத்துல விட்டமோ அத்த சொல்லக்கூட இல்லை. இவர் தான் யக்ஞோபவீத்தம் இல்லாத வர்ணத்தை சேர்ந்த அந்த வர்ணத்துல வளர்ந்தவனானபடினாலே, அந்த வர்ணத்தை சேர்ந்தே இருந்தபடினால அத்தியனம் பண்ணல, எனக்கு வேதத்தை வாயார சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை என்பதை உணர்ந்து அந்த அனுஷ்டானத்தையும் கொண்ட மகா ஞானியாக மகா யோகியாக இருக்கக்கூடிய இவர் சாதாரணமா ஒரு சின்ன காரியத்தினால பண்ணி காட்டு விட்டாரு அப்படின்னு அவளுக்கெல்லாம் அத்தனை பெருமை, அத்தனை சந்தோஷம். ஆழ்வாரை பார்த்துட்டோ இப்பேற்பட்ட மகானிடத்திலேயே அபசாரப்பட்டோம்னு அப்படியே எல்லாரும் வாயடைச்சு போய் ஒரு நிமிஷம் எழுந்து நின்னான். ஆழ்வார் நாம ஏன் இவளுடைய வேத பாராயணத்தை தடுக்கிறதுன்னு பேசாம அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டார். போனார், சுந்தரராஜ பெருமாள் சன்னதி நெருங்கிடுத்து. அதை பார்த்த உடனே சந்தோஷம், கோவிலுக்குள்ள போய் பெருமாளை சேவிக்கணும்னு ஆழ்வார் போறார். போற சமயத்துல அர்ச்சக சுவாமி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்காரு. ஆழ்வார் முதல்ல நம்மளாட்டம் நேரா உள்ள போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரவர் கிடையாது. முதல்ல பெருமாளுடைய ராஜகோபுரத்தை சேவிக்கிறது, விழுந்து சேவிக்கிறது, கோவில பிரதட்சணம் பண்றது, தீர்த்தங்கள் இருந்தா அங்க போய் தீர்த்தாமாடி அனுஷ்டானங்கள் பண்றது அப்படின்னு ஒரு திவ்யதேசம் அப்படின்னா முழுசா அனுபவிக்கக்கூடிய ஆழ்வாராச்சாரியாலாம். அதனால பெருமாளுடைய ராஜகோபுரத்தை பார்த்த மாத்திரத்துல விழுந்து சேவிக்கணும்னு சொல்லிருக்கு. விழுந்து சேவிச்சார். கோவில் மதில் சுவர் பிராகாரத்தையே பிரதட்சணம் பண்ணிட்டு வரலாம். தீர்த்தங்கள் இல்ல பெருமாள் எழுந்துள்ளக்கூடிய மண்டபங்கள் அந்த மாதிரி என்னென்ன விசேஷங்கள்லாம் உண்டுன்றதை அனுபவிச்சுட்டு வரலாம்னு பிரதட்சணம் போனார் ஆழ்வார். அர்ச்சக சுவாமி கோவில்ல திருவாராதனம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பெருமாள் கிழக்க பார்த்துட்டு இருந்த பெருமாள் திடீர்னு மேற்க திரும்புறான், திடீர்னு வடக்க திரும்புறான், திடீர்னு தெற்க திரும்புறான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுத்து. இது என்ன மூலவர் திசைக்கு திசை மாறி மாறி நிக்கிறாரு, இது வரைக்கும் நாம பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லையே இந்த மாதிரின்னு திகச்சு போயிட்டாரு அர்ச்சகர். அப்புறம் என்ன நடக்கும், ஏதோ மகான்களால தான் இந்த மாதிரி நடக்கிறதுன்னு நினைச்சுட்டு என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலான்னு வெளியில வந்து அந்த மாதிரி யாரானு கண்ணில் படுறாளா அப்படின்னு ஓடினா, இந்த ஆழ்வார் எந்தெந்த திசை பக்கமெல்லாம் திரும்புறாரோ அந்த பக்கமெல்லாம் பெருமாள் இவர் இருக்கிற திசையை பார்த்து திரும்பின்னு இருக்கான் இவர் அனுகிரகம் பண்றதுக்காக. பெரிய பெருமாளை ஆழ்வார் மங்களாதாசனம் பண்றச்ச ஸ்ரீரங்கநாதனை தென் திசை இலங்கை நோக்கினர். எதுக்கு பெருமாள் தெற்க இலங்கையை பார்த்துட்டு இருக்கான்னா, விபீஷண ஆழ்வானை அனுகிரகம் பண்றதுக்காக தன்னுடைய பக்தனான பாகவதோத்தமனான சரணாகதனான விபீஷணன் ஆளக்கூடிய திசையான இலங்கையை பார்த்து அனுகிரகம் பண்ணிட்டு பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு ஆழ்வார். அந்த மாதிரி பரம பாகவதோத்தமரான திருமழிசை பிரான் எந்தெந்த திசையிலெல்லாம் போறாரோ அவரை கட்டாட்சிக்கும்படியா பெருமாள் அந்த திசையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டார் இந்த சுவாமி. பார்த்துட்டும் இந்த பெருமையை ஊருக்குள்ள போய் சொல்லணும்னு எல்லா மகான்களையும் கூட்டு இவருடைய பெருமையை சொல்றார். இங்க ஒரு விஷயம் நன்னா யோசிக்கணும். கண்ணனுக்கும் இவருக்கும் இதுல ஒரு ஒற்றுமை என்னன்னா, கண்ணன் வேதத்தினுடைய சாரமான அர்த்தத்தை பகவத்கீதைன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரமாக உபதேசம் பண்ணினான். அதனாலதான் அதை கீதா சாஸ்திரம், கீதா உபனிஷத்து அப்படின்னு சொல்லி வேதத்தினுடைய சாரமான உபனிஷத்தை போல சொல்றோம் பகவத்கீதைய. அன்னைக்கு கண்ணன் வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் கீதையா உபதேசம் பண்ணினான். இன்னைக்கு ஆழ்வார் விட்டு போன வேத வாக்கியத்தை தன்னுடைய செய்கையாலே அவர்களுக்கு புரிய வைத்தார். இப்படி வேதத்தை உலகத்திலே தெரியப்படுத்தியதிலும் இருவருக்கும் ஒற்றுமை அப்படின்னு ஒரு ஒற்றுமை. அடுத்தபடியா இந்த அர்ச்சக சுவாமி இவரை பத்தி சொல்லணும்னு சொல்லி போறச்ச ஊருக்குள்ள இன்னொரு விஷயம் சலசலன்னு காதுல விழுறது. இந்த மாதிரி யாரோ ஒரு மகானா, அவர் பிராமணர் இல்லையா, நம்மளவர் இல்லையா, ஆனா அவர் விட்டு போன வேத வாக்கியத்தை எடுத்து கொடுத்தாராம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இன்னைக்கு பண்டிதாள்லாம் யாகம் பண்ற தீட்சிதாள்லாம் அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கா பெருமையா அப்படின்ற விஷயம் காதுல விழுந்தது. உடனே இந்த அர்ச்சகர் என்ன பண்ணார், அவா சொல்றதும் இந்த சுவாமியை 2 பேரும் ஒருத்தராதான் இருப்பா, யாரோ பெரிய மகான் போல் இருக்கு, பெருமாளே அவர் இருக்கிற பக்கமெல்லாம் திரும்புறாருன்னா எத்தனை பெரிய மகானா இருக்கணும், அவருடைய பெருமையை லோகத்துல தெரியப்படுத்தணும்னு சொல்லி என்ன பண்ணார், அந்த ஊர்ல அப்போ பெரும்புலியூர் அடிகள் அப்படின்னு ஒரு சுவாமி, அவர் ஒரு பிராமணர், நிறைய யாகங்கள்லாம் பண்ணிட்டு தீட்சிதர், வேதத்தெல்லாம் நல்லா கரைச்சி குடிச்ச சுவாமி. அந்த சுவாமி பெரிய அனுஷ்டாத்தாவா இருந்துட்டு யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவர் தங்கமான பாகவதோத்தமர் அந்த சுவாமி. அவருடைய ஆத்துக்கு போறார். அக்ரஹாரத்துல அவர் ஆத்துக்கு போயிட்டு அவரை சேவிச்சுட்டு, சுவாமி இந்த மாதிரி நான் கோவில்ல இருந்து வரேன், இந்த மாதிரி பெருமாள் ஒரு திசை பக்கம் திரும்பினா என்னன்னு பார்த்தா ஒரு மகான் வந்திருக்கார், அவர் எந்த திசையிலெல்லாம் பிரதட்சணம் பண்றாரோ அவரை பார்த்தாப்புல பெருமாள் திரும்பிட்டான். அதே மாதிரி அவர் வேதத்தினுடைய விட்டு போன வாக்கியத்தை செய்கையால சர்வசாதாரணமா காட்டியிருக்காரு அப்படின்னு பேசிக்கிறா, எல்லாரும் கொண்டாடுறா. அவரை நான் இங்க அழிச்சுட்டு வரலாமா அப்படின்னா, ஆஹா பெருமாளே ஒரு அடியவர் இருக்கிற பக்கம் திரும்புறான்னா எப்பேற்பட்ட பாகவதோத்தமரா இருக்கணும், அவருடைய பாதம் படுறதுக்கெல்லாம் நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும், இந்த யாக பூமி புண்ணியம் பண்ணிருக்கணும், அவசியம் அவர் அழிச்சுட்டு வாங்கோ, அந்த சுவாமிக்கு நாம இங்க மரியாதை பண்ணணும்னு சொல்லி அந்த பெரும்புலியூர் அடிகள்னு சொல்லக்கூடிய சுவாமி சொல்றாரு. சரின்னு நான் போய் அந்த சுவாமி அழிச்சுட்டு வரேன்னு ஆழ்வார் அழிச்சுட்டு வரதுக்காக இவர் போறார்.
போற நேரத்துக்கு யாகம் எல்லாம் முடிஞ்சு, யாகம் அப்படின்னா எப்பவும் சுவாகா சுவாகம் நெய் குத்தின்னு இருக்க மாட்டா, நிறைய விஷயங்கள் உண்டு அதுல. அதுல வந்து யக்ஞ சதஸ் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். யக்ஞ சதஸ் அப்படின்னா இந்த யாகம் ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், எங்க சொல்லி இருக்கிற ப்ரொசீஜர்ல பண்ணிட்டு இருக்கோம், இந்த யாகம் பண்ணினா என்ன பலன் கிடைக்கும், இந்த யாகத்தை தப்பா பண்ணினா என்ன தண்டனை கிடைக்கும்னு சொல்லி இதை பத்தி எல்லாம் ஒரு உபன்யாச மாட்டமா அங்க இருக்கிற ஏதான விஷயம் தெரிஞ்ச ஒரு சுவாமி விஷயத்த சொல்லுவார். அதை மற்ற வித்வான்கள்லாம் கேட்பா. இல்ல பெரிய சுவாமிகள் 3-4 பேர் இருக்கான்னா ஆளாளுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவா. ஏதான விசாரம் டிஸ்கஷன் அப்புறமா வந்து விவாதங்கள்லாம் இருந்தா நடக்கும். இதுக்கு வந்து யக்ஞ சதஸ்ன்னு பேரு. இந்த மாதிரி பெரும்புலியூர் அடிகளினுடைய யக்ஞ சதஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல அர்ச்சக சுவாமி போய் ஆழ்வார் ஏழை பண்ணிட்டு வந்தார். ஆழ்வார் உள்ள நுழையிறார். அங்கேயும் சில பேர் இருப்பாள் இல்லையோ, ஆழ்வாரை பார்த்த உடனே முகம் சுளிக்க ஆரம்பித்தா. இவர் யாரு, பார்த்தா பூணல் இல்ல, இத்தரர் மாதிரி தெரியறது, பிராமணா யாகம் பண்ணக்கூடிய இடத்துல இவருக்கு என்ன வேலைன்னு சொல்லி அங்கேயும் ஆழ்வாரனுடைய பெருமையை குறைச்சி இந்த மாதிரி சூத்திரனை எல்லாம் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி அவெல்லாம் ஆழ்வார் மனசு புண்படும்படியா பேச ஆரம்பிச்சுட்டா சில பேர். ஆனா இந்த யாகத்தை நடத்தக்கூடிய பெரும்புலியூர் அடிகள்னு சொல்லக்கூடிய சுவாமி மகான்களுடைய பெருமை தெரிந்தவரானபடினால அந்த சுவாமி அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. அந்த மாதிரி எல்லாம் பாகவதாருடைய மனசு புண்படும்படியா பேசக்கூடாது, நீங்க எல்லாம் பேசாம இருங்கோ அப்படின்னு சொல்றார். அப்போ அவ கேட்கல, என்ன இவர் இது மாதிரி யாரையோ கூட்டு வந்து மரியாதை கொடுக்குறேன்னு யக்ஞ சதஸ்ல எல்லாம் உட்கார வச்சுட்டு இருக்காரு, அங்க நாமெல்லாம் ஏன் உட்காரணும், எழுந்து போயிடலாம்னு சொல்லி இவளுக்குள்ள முகம் சுழிச்சுட்டு பேசிட்டு இருக்கா. இப்படி நடக்கிற சமயத்துல இங்கேயும் கண்ணனுக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா, மகாபாரதத்திலே பாண்டவால்லாம் சேர்ந்து ராஜசூய யாகம்னு ஒரு யாகம் பண்ணினான். அந்த யாகமும் வேதத்தினுடைய கர்மகாண்டத்திலே சொல்லப்பட்ட யாகம்தான். அந்த யாகம் நடந்துட்டு இருக்கிறச்ச அக்ர பூஜை அப்படின்னு முதல் மரியாதை யாருக்கு பண்றது, அதாவது இந்த அக்ர பூஜைன்னு சொல்லக்கூடியது யாகத்தினுடைய ஒரு அங்கம். யார் பெரிய மகானுபாவாளா இருக்காளோ அவளை யாகம் பண்ற யாகசாலைக்கு வர வைத்து அவளுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவளுக்கு மாலை போட்டு வஸ்திரம் எல்லாம் தலைக்கு பரிவட்டம் எல்லாம் கட்டி அவளுக்கு சம்பாவனை எல்லாம் பண்ணி சேவிக்கிறதுன்றது அது அக்ர பூஜை, முதல் மரியாதைன்னு அதுக்கு பேரு. அந்த மாதிரி ராஜசூய யாகத்துல யாருக்கு அக்ர பூஜை பண்ணலாம் அப்படின்னு மகான்கள்லாம் தெரிவிக்கணும்னு பாண்டவாள்லாம் கேட்டா. கேட்ட போது ஞானாதிகரான பீஷ்மர் என்ன பண்ணார், நாமெல்லாம் சாதாரணமா உங்கள ஒருவன் உங்களுடைய உறவினன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற இடைப்பிள்ளைன்னு பலராலும் பரிகாசம் பண்ணப்படுகிற கண்ணன் இருக்கான் பாருங்க, கிருஷ்ண பரமாத்மா, அவன் சாதாரணமா மனுஷன் இல்ல, இடைப்பிள்ளை இல்ல, உங்கள ஒருத்தன் இல்ல, அவன் பரபிரம்மம், அவன் ஸ்ரீமன் நாராயணன், அவனே சிருஷ்டிகர்த்தா, அவனே எல்லாத்துக்கும் மூல காரணமா இருந்துட்டு எல்லா ஜகத்தையும் தாங்கக்கூடிய சர்வ ஆதாரமாக இருக்கக்கூடியவன்னு கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து உபதேசித்து கண்ணனை பத்தி புரிய வைத்து இங்க இருக்கிற எல்லார காட்டிலும் எல்லா உலகங்கள்ல இருக்கிற எல்லார காட்டிலும் கண்ணனே உயர்ந்தவன், அதனால அவனுக்குத்தான் அக்ர பூஜை பண்ணணும்னு பீஷ்மர் சொல்லிட்டார். பீஷ்மர் மகா ஞானியானபடினால அவருடைய பேச்சுக்கு விசாரமே கிடையாது, எதிர் பேச்சே கிடையாது, எல்லாம் சரின்னு ஒத்துண்டான். நல்ல தர்மம் தெரிஞ்ச நல்ல ஞானம் இருக்கக்கூடிய ஜோதிஷ் சாஸ்திரத்துல வல்லவனான சகதேவன் மூலமா இந்த பூஜையை பண்ணணும்னு அவளுக்குள்ள தீர்மானம். இப்ப சகதேவன் சொல்லக்கூடியவன் பஞ்சபாண்டவால ஒருத்தன் கண்ணனுடைய திருவடி அலம்பி அக்கர பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்படி பண்ணிட்டு கண்ணனுக்கு விசேஷமா சம்பாவனை எல்லாம் பண்ணி முதல் மரியாதை பண்ணிட்டா. இத பொறுத்துக்க முடியாத ஒருத்தன் சிசுபாலன்னு சொல்லக்கூடிய குரூரமான மகா பாப்பி, கேவலம் ஒரு இடப்புள்ள, அவனுக்கு போய் இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்களே நீங்கெல்லாம் என்ன மனுஷா, உங்களை காட்டில மட்டும் சாதாரண மனுஷன், தேர ஓட்டினா அத்தையும் சொல்லி அவளை அவமானப்படுத்தி கண்ணனை அவமானப்படுத்தி வச்சுட்டு இருந்தான். காரணம் கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய பொறாமை, கண்ணனிடத்துல பக்தி இல்லாதது காரணம். அந்த மாதிரி வச்சிட்டான் சிசுபாலன். அது அப்படியே இங்க ஆழ்வாருடைய சரித்திரத்திலும் நடக்கிறது. இங்க பெரும்புலியூர் அடிகள் பண்ணக்கூடிய யக்ஞ சதஸ்ல யாருக்கு முதல் மரியாதை பண்ணணும்னா, எந்த பெருமாள் அர்ச்சாவதாரமா மூலவரா இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு பக்தர் பிரதட்சிணம் பண்ற திசையெல்லாம் திரும்புறார் அப்படின்னா, அதுவும் வேதத்தை சாதாரண செய்கையாலே உணர்த்தக்கூடிய மகான் ஞானியாக இருந்தாலும் அந்த வேதத்தை வாயிலே நான் சொல்வதில்லை, எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அனுஷ்டானத்தையும் கடைபிடிக்கக்கூடிய சாஸ்திரஜராக இருக்கிறபடினாலே இவருக்குத்தான் அக்ர பூஜை பண்ண வேண்டும்னு அங்க பீஷ்மர் முடிவு பண்ணினது போல இங்கு பெரும்புலியூர் அடிகள் முடிவு பண்ணி திருமழிசை ஆழ்வாருக்கு அவளுடைய யாக சதஸ்ல முதல் மரியாதை பண்ணணும் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்கிறது. இப்போ சிசுபாலனுக்கு சமானமா சில பேர் என்ன பண்ணாங்க, அங்கேயாவது சிசுபாலன் ஒருத்தன் தான் பெருமாள் எதிர்த்தான். காரணம் அது துவாபர யுகம், இது கலியுகமானபடியினாலே பல சிசுபாலர்கள் இருக்கா. மொத்த பேரும் சேர்ந்துட்டு ஆழ்வார் சூத்ரர், அவருக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது, அவருக்கு அக்ரபூஜை பண்றதுக்கு பிராமணா நமக்கெல்லாம் யோகியத்தை கிடையாது, அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு பெருசா பேசி அதை நிறுத்தணும்னு பார்த்தா. உடனே ஆழ்வார் பார்த்தார், ஜாதின்றது உண்டு இல்லைன்னு சொல்லல, ஆனால் பகவானுடைய பக்தர்கள்ல ஜாதிய சொல்லி மட்டம் தட்டக்கூடாது. அதாவது பகவானுடைய பக்தர்களுக்குள்ளே ஜாதி கிடையாதுன்றது இல்ல,
ஜாதி வேற, வர்ணம் வேற, பிரம்மச்சாரி கிரகஸ்தன் சன்னியாசின்னு சொல்லக்கூடிய ஆசிரமங்கள் வேற, ஸ்திரீ புருஷா அப்படின்னு எத்தனை விதமான பேதங்கள் இருந்தாலும் அவாவாளுடையதான யோக்கியதைக்கு தகுந்தபடி தர்மங்களை அவாவா அனுசரிச்சிருந்து வரணும்ன்றது பெருமாள் ஏற்படுத்தின விதிதான். ஆனால் பகவத் பக்தனை சூத்ரன் என்று சொல்லி ஜாதியினாலே மட்டம் தட்டுவதுன்றது பாகவத அபசாரத்திலே சேரும் அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறா. அப்படின்னாலே அந்த மாதிரி ஆழ்வார் மனசு புண்படும்படியா சொல்றதுக்கு இல்ல. ஒரு சூத்ரன் எல்லாம் அழிச்சுட்டு யாகம் பண்ணக்கூடிய சதஸ்ல இந்த மாதிரி முதல் மரியாதை பண்ற வழக்கம் எல்லாம் இல்ல. நீங்க நம்ம சம்பிரதாயத்தை நம்ம சனாதன தர்மத்தையே கெடுக்குறீங்கோ. அது இதுன்னு பருஷோக்திகள், அதாவது ஆழ்வார் மனசு புண்படும்படியான வார்த்தைகள், சொல்லத்தகாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு சில பேர் அங்க அப்படியே கோச்சுன்னு இருக்கா. அந்த சமயத்துல ஆழ்வார் இந்த யாகம் பண்ணக்கூடிய சுவாமி பெரும்புலியூர் அடிகளை பார்த்தார். அவர் பாவம் என்ன இப்படி ஒரு மகான் நம்ம யாகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு இவாளால அவமானப்படுறாரே, நாம தானே இந்த அபச்சாரம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தோன்னு அந்த சுவாமி கண்கலங்கிறார், வருத்தப்படுறார். இப்பேற்பட்ட பிராமணோத்தமர் இந்த சுவாமி, இந்த தீட்சிதர், இந்த சுவாமி யாகம் பண்ணிட்டு இருக்கிறவர், இவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷா இருக்கிற இடத்துல மத்தவா சொல்றதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்க வேண்டாம், பேசாம இருக்கலாம்னு சொல்லி இவரை யாரெல்லாம் தூஷணம் சொல்லி வச்சாலோ அவளுக்கெல்லாம் கூட இவர் பெருமையை தெரியப்படுத்தும்படி ஆழ்வார் என்ன பண்ணார், ஆச்சரியமான ஒரு காரியம் பண்ணினார். என்ன பண்ணினார் அப்படின்னா, ஆழ்வார் தான் யாருன்றதை இவாளுக்கு தெரியப்படுத்தணும்னு ஒரு நிமிஷம் பெருமாளை தியானம் பண்ணினார். இவர் சுதர்சனாம்சம் சக்கராம்சம்னு சொல்றத இவாளுக்கு தெரியப்படுத்துறது போல இந்த சினிமாவில எல்லாம் பார்த்தா தேவதைகள்லாம் வரைச்ச தலைக்கு பின்னால ஒரு ஒளிவட்டம் தெரியற மாதிரி காட்டுவான் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆழ்வார் தலைக்கு பின்னால ஒரு சுதர்சன சக்கரம் அப்படியே கோடி சூரியன்களையும் விஞ்சிய பிரகாசத்தோடு கூட அப்படியே சுத்துறத பாக்குறா. பார்த்த உடனே ஆழ்வார் சக்கராம்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. அப்போ இவா 2 பேர் 3 பேர் வாய மூடினாலே தவிர எல்லாரும் வாய மூடல, திரும்பவும் பேசிட்டு இருக்கா. ஆழ்வார் பார்த்தார், இவாளுக்கெல்லாம் இது போராது, எனக்குள்ள யார் இருக்கான்றதை இவாளுக்கு காட்டணும். எப்படியானா அன்னைக்கு மாருதி சீதா பிராட்டியும் சக்கரவர்த்தி திருமகனும் தன்னுடைய ஹிருதயத்துல இருக்கான்னு கீழ்ச்சி காட்டினானோ அந்த மாதிரி எனக்குள்ள யார் இருக்கான்னு நான் காட்டணும். திருப்பார்கடல்ல சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாளை ஹிருதயத்திலே கொண்டு தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய யோகி நான். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனை ஹிருதயத்திலே வைத்துக் கொண்டு யோகம் பண்ணக்கூடிய ஆழ்வார் நான். எனக்குள்ள பெருமாள் இருக்கான், என்னை வா இந்த மாதிரி பேசுறது சரியில்லைன்னு சொல்வது போல நம்முடைய பெருமையை பகவான் நமக்குள்ளே இருந்து நம்மை ஒரு விஷயமாக ஆக்குகிறான்னு சொல்லக்கூடிய நம்முடையதான பெருமையை இவாளுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடுறார். இந்த பாசுரம் ஆழ்வாருடைய பிரபந்தமான திருச்சந்த விருத்தம், நான்முகன் திருவந்தாதி இதுலெல்லாம் இல்லை. அதே மாதிரி சொன்னவண்ணம் செய்த பெருமாளை இங்க இருந்து கிளம்பு திரும்ப படுத்துக்கோன்னு சொன்ன அந்த 2 பாட்டும் கூட பிரபந்தத்துல இல்லை, அதெல்லாம் தனிப்பாடல்கள். அந்த மாதிரி இங்க ஒரு பாட்டு பாடினார். அக்கரங்கள் என்றுமாவதென் கொலோ இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லையேல் சக்கரங்கொல் கையனே சடங்கர் வாயடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்பு சிந்து காட்டிடே அப்படின்னர். சக்கரங்கொல் கையனே, கையில சுதர்சனாழ்வான ஏந்தி கொண்டிருக்கக்கூடியவனே, அந்த சுதர்சனத்தினுடைய அம்சம் தானே நானு. அப்போ எப்படியானா சுதர்சனனுக்கு பின்னாடி நிருசிம்மன் எப்பவும் இருக்கானோ அந்த மாதிரி எனக்குள்ள திருப்பார்கடல் நாத்தனான்னு இருந்துட்டு இருக்கியோன்னோ அதை வாழ்க்கெல்லாம் காட்டு. யார் தெரியுமா வாழலாம்? சடங்கர், அதாவது கேவலம் ஒரு காரியத்தை பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கிறவா, அல்பமான அந்த காரியம்தான் பலன் தரதுன்னு அந்த காரியத்தை மேல ஒரு விசுவாசம் இருக்கிறவா. யாகம் பண்ணாதான் பலன் கிடைக்கும், ஹோமம் பண்ணாதான் பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவா இவா. ஆனா அதையெல்லாம் ஏத்துண்டு அதுக்காக பலன் தரக்கூடியவன் நீ அப்படின்றத உணர்ந்துண்டு உன்னிடத்திலே பண்ணக்கூடிய பக்தியையும் பிரபத்தியையும் அந்த யாகத்தை காட்டிலும் வசந்த யாகமா தபஸா நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னை வா மட்டும் தட்டலாமா? அதனால கேவலம் சடங்கு பண்ணிட்டு இருக்காய் வாழலாம். நிஜமா உன்னிடத்துல பக்தி இருக்கிறவாளா இருந்து இந்த காரியத்தை பண்ணா உன்னுடைய நிஜமான பக்தனான பாகவதன் என் மனது புண்படும்படியா இவன் நடந்துட்டு இருக்க மாட்டா. ஆகையினால இந்த சடங்கருடைய வாய் அடங்கிட, பக்தி இல்லாமல் சரியான ஞானம் இல்லாமல் கேவலம் கர்மத்தை மட்டும் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய வாய் அடங்கும்படி இவா வாயை பொழந்து அப்படியே வாயை மூடிக்கணும். இவாளுக்கு என்னுடைய பெருமை தெரியணும். அந்த மாதிரி எனக்குள்ள படுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இவாளுக்கெல்லாம் சேவை கொடு அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். இவா பண்ணக்கூடியது என்ன காரியம் தெரியுமா? குறும்பு காரியம். ஒரு பாகவதனை அத்தியத்தையும் சொல்லி மட்டம் தட்டக்கூடிய காரியம். இந்த குறும்பு காரியத்தை அவ விட்டுட்டு என்னுடைய பெருமையையும் உன்னுடைய பெருமையையும் தெரிந்து கொள்ளும்படியா என்னை ஈசனாக்க வல்லையேல், எனக்குள்ள நீ இருக்க அப்படின்றத அவளுக்கு காட்ட முடியும் அப்படின்னா நீ காட்டு. உட்கிடந்த வண்ணமே புறம்பு ஒசிந்து காட்டிடு, எனக்குள்ள எப்படி படுத்துட்டு இருக்கியோ அது அப்படியே வெளியில வாழ்க்கெல்லாம் சேவையா காட்டு அப்படின்னு சொல்லி ஆழ்வார் பாடினார்.
பாடி முடிச்ச அந்த க்ஷணம் ஆழ்வாருடைய ஹிருதயத்திலே திருப்பார்கடல் தெரியறது. திருப்பார்கடலுக்கு நடுவுல திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் தெரியறான். ஆதிசேஷனுக்கு நடுவுல பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார். திருவடியில தாயார் உட்கார்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் ஆச்சரியமா சேவையாருது. பார்த்தா ஸ்ரீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல் பெருமாள் இவருக்குள்ள இருக்கார். இவருடைய ஹிருதயத்துல எல்லோர் கண்ணுக்கும் தெரியும்படியா சேவை சாதிக்கிறார். அதுவும் இவர் ஒரு பாட்டு பாடின அடுத்த க்ஷணம் பெருமாள் சேவை சாதிக்கிறான்னா இவர் எப்பேற்பட்ட யோகின்னு சொல்லி எல்லோரும் புரிஞ்சுட்டா. ஆழ்வாருக்கு பின்னால சுதர்சன சக்கரம்னு சொல்லக்கூடிய தேஜஸ் அப்படியே சுத்தின்னு இருக்கு. ஆழ்வாருடைய ஹிருதயத்திலே திருப்பார்கடல் சேவையாருது. அந்த இடத்துல ஒரு 1000 கோடி சூரியன்கள் உதித்தது போல அப்படி ஒரு தேஜஸ். சுதர்சன ஆழ்வானுடைய தேஜஸ், திருமழிசை ஆழ்வாருடைய தேஜஸ், ஆழ்வார் ஹதயத்தில் இருக்கக்கூடிய திருப்பார்கடல் பெருமாளுடைய தேஜஸ், இதெல்லாம் சேர்ந்து பாக்குறவா கண்ணை அப்படியே கூசும்படியா பண்றது. இதுவும் எதுக்கு சமானமானதுன்னா, அர்ஜுனனுக்கு பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல யுத்த களத்துல விஸ்வரூபத்தை காட்டினான். அந்த விஸ்வரூபத்தை காட்டுறச்ச அர்ஜுனன் பார்த்தான், எத்தனை தலை இருக்கு, எத்தனை தேவதைகள் தெரியறா, எல்லாம் தெரியறது, உலகத்துல இருக்கிற அத்தனையும் இவங்கிட்ட இருக்கு, இத்தனை தேஜஸா இருக்கானே, நம்மளால நேர இவனை பார்க்க முடியலையேன்னு கண்ணெல்லாம் கூசித்து. அர்ஜுனனுக்கும் சரி, பிரம்மா ருத்ரன் முதலானவாளுக்கெல்லாம் கண்ணு கூசித்து. அதே மாதிரி திருவேங்கடமுடையானும் விஸ்வரூப சேவை சாதிச்சான் திருமலையில. அப்ப சேவிக்கிறவாளுக்கெல்லாம் உன்னுடைய இப்பேற்பட்ட தேஜஸை பார்க்கும்படியா எங்க கண்ணுக்கு சக்தி இல்ல, அதனால நீ சாதாரணமா பழையபடி திருவேங்கடமுடையானாவான்னு பிரார்த்திச்சுண்டாவாள்லாம். அந்த மாதிரி அர்ஜுனன் முதலானவர்கள் கண்ணனை பிரார்த்திச்சா. உபசம்ஹர விஸ்வாத்மன்னு, எல்லா அண்டச்சராச்சரங்களும் உனக்கு உடம்பா இருக்கு, எல்லாத்துக்கும் நீதான் சரீரமா இருக்கன்றத பெரிய விஸ்வரூபம் எடுத்து காட்டின. ஆனா உன்னுடையதான அவ்வளோ பெரிய காட்சியை கண்களால பார்க்கக்கூடிய சக்தி, ஜீர்ணித்து கொள்ளக்கூடியதான சக்தி எங்க கண்ணுக்கு கிடையாது, எங்களுக்கு கிடையாது. அதனால எங்களுக்கு தகுந்த மாதிரி சாதாரணமா நீ பழையபடி கிருஷ்ணனாவே வந்துடுப்பா அப்படின்னு பிரார்த்திச்சா. அதே மாதிரி ஆழ்வாரை இந்த பெரும்புலியூர் அடிகள் பிரார்த்திக்கிறார். சுவாமி, சுதர்சனருடையதான தேஜஸையும் எம்பெருமானுடைய தேஜஸையும் உங்களுடைய தேஜஸையும் முழுசா பார்க்கற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்ல சுவாமி, கண்ணே பறிபோயிடும் போல் இருக்கு, தயவு பண்ணி இவாளையெல்லாம் மன்னிச்சு பழையபடி நீங்க ஆழ்வாரா சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திக்க, அப்படியே ஆழ்வாரும் பழையபடி சேவை சாதிக்கிறார். இதெல்லாம் அன்னைக்கு கண்ணன் விஸ்வரூபம் எடுத்தான், இன்னைக்கு ஆழ்வார் சுதர்சனரையும் திருப்பார்கடல் பெருமாளையும் காட்டினார். அன்னைக்கு அவா பிரார்த்திச்சுண்டா, எங்களால பார்க்க முடியலன்னு, இங்க இவா பிரார்த்திச்சுண்டா. அங்க பிரார்த்திச்ச உடனே பெருமாள் விஸ்வரூபத்தை கை விட்டுட்டு சாதாரணமா வந்தான். இங்க பிரார்த்திச்ச உடனே ஆழ்வாரும் திருப்பார்கடல் சேவையெல்லாம் மறைச்சுட்டு ஆழ்வாரா சேவை சாதிச்சார். இதுலயும் கிருஷ்ணாவதாரத்தோட பல ஒற்றுமைகள் ஆழ்வாருக்கும் கண்ணனுக்கும். இந்த மாதிரி பிரத்யட்சமா பெருமாள் ஆழ்வாருடைய ஹிருதயத்துல எப்போதும் இருக்கான்றதை இவெல்லாம் பார்த்த உடனே கைகால்லாம் நடுங்கி போயிடுத்து. இப்பேற்பட்ட மகாநயிரத்துல நாம் அவசாரப்பட்டோம்னு சொல்லி சாஷ்டாங்கமா விழுந்து ஆழ்வாரை சேவிச்சு, நாங்க பண்ணதெல்லாம் தப்பு, எங்களை மன்னிச்சுடுங்கன்னு சொல்லி ஆழ்வாருக்கு எல்லாருமா சேர்ந்து அக்கர பூஜைன்னு சொல்லக்கூடிய முதல் மரியாதையை பண்ணி, இது மட்டும் போராது, ஆழ்வாருக்கு ஆச்சரியமா பிரம்மரதம் எல்லாம் கட்டிண்டு அதுல ஆழ்வாரை உட்கார வச்சுண்டு ஊர்ல புறப்பாடெல்லாம் பண்ணின்னு போனோம்னு ஆழ்வாரை தங்களுடைய தோள்களிலே சுமந்து கொண்டு அந்த ஊர்ல அப்படியே எப்படி மதுரையில பெரிய ஆழ்வார் வலம் வந்தாரோ அந்த மாதிரி திருமழிசை பிரான வலம் வர பண்ணி அவெல்லாம் சந்தோஷப்பட்டான்னா, இந்த ஆழ்வாருடைய பெருமை பல படிகளிலே உயர்ந்த பெருமை. இப்படியே அந்த பெருமாளை சேவிச்சுட்டார். இங்க இதெல்லாம் நடந்தது. ஆழ்வார் இப்ப எதுக்கு அந்த வழியா வந்தார்? திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு போனோன்னு வந்தார். சரி, இன்னும் கும்பகோண யாத்திரையை தொடர்ந்தார். இப்ப அடியேன் சொன்ன பெரும்புலியூர் எல்லாம் காவிரி கரையிலே இருக்கக்கூடியதான திவதேசம் அல்லாத ஒரு அக்ரஹாரம். திவதேசங்களும் நிறைய உண்டு காவிரி கரையில. அந்த மாதிரி காவிரி கரையோரமாவே நடந்து கும்பகோணத்துக்கு போய் சேர்ந்துட்டார் ஆழ்வார். அங்க போய் ஆறாவமுதன்னு சொல்லக்கூடிய அபர்யாப்தாமிருதன்னு சொல்லக்கூடிய ஷார்ங்கபாணின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய அழகிலே மயங்கி நிற்கிறார் ஆழ்வார். காவிரியில போய் தீர்த்தம் ஆடிட்டோ, கோமலவள்ளி தாயாரை சேவிச்சுட்டோ, அமுதனை போய் சேவிக்கிறார். அவனுடைய அழகில் அப்படியே உருகி போயிட்டார் ஆழ்வார். அவனிடத்துல ஆசையா பேச ஆரம்பிக்கிறார் வாய் திறந்து. ஆழ்வாருக்கு என்ன ஆசைன்னா, இவனை சேவிக்கிறதுக்காக நான் எவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கேன். திருமழிசையில பிறந்தவன், திருவள்ளிக்கேணி, காஞ்சிபுரம், பெருமொழியூர்னு எங்கெங்கெல்லாம் சுத்திண்டு இவனை தேடி வந்திருக்கேன். ஆனா இவனோ வான்னு ஒரு வார்த்தை வாயை திறந்து கூப்பிடல, கண்ணை திறந்து என்ன பார்க்கல, என்னிடத்துல நீ சௌக்கியமா எப்ப வந்த வான்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசல. என்ன இது இப்படி பண்றானே இவன்? நான் எவ்வளவு வயசானவன், எத்தனை 1000 வயசாருது எனக்கு. சாதாரண ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கிறவளாலேயே நடந்து வர முடியல. இத்தனை வயசுல நான் எங்கிருந்தோ வந்திருக்கேன், என்னோட பேசாம இப்படி படுத்துட்டு இருக்கானேன்னு ஆழ்வார் அவன் இடத்துல ஆசையா கொஞ்சுவது போல ஒரு பாசுரம் பாடினார் ஆழ்வார். பெருமாளை பார்த்து பாடுறார், எம்பெருமானே நான் வந்தோம், நீ ஏன் என்கிட்ட பேசாம படுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கறது போல பெருமாளை கேட்கிறார் ஆழ்வார். நடந்த கால்கள் நொந்தவோ, நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ,
கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு அப்படின்னார். அப்பா ஏன் படுத்துன்னு இருக்க? யாரோ உன்னை தேடி வந்து உன் பக்கத்துல நிக்கிறா, அவ கிட்ட பேசணும்ன்ற ஒரு கான்சியஸ்னஸ் கூட இல்லாம படுத்துட்டு இருக்கியே, அப்படி என்ன உனக்கு டயர்டா எடுத்து உடம்பு? அப்படி என்ன ஒரு அலைச்சல் உனக்கு? நடந்த கால்கள் நொந்தவோ? ராமாவதாரத்துல காடுமேடெல்லாம் 14 வருஷம் நடந்தியே, அந்த கால்வலி அந்த அலுப்பு இதெல்லாம் தீரும்படியா இங்க காவிரி கரையில சுகமா படுத்துட்டு இருக்கியோ? அந்த அலைச்சல்ல ஓய்வு தேவைப்படுறதுன்னு படுத்துட்டு இருக்கியோ? அல்லது திரிவிக்ரமாவதாரம் பண்ணின போது உன்னுடைய திருவடி எல்லா உலகங்களையும் அளந்துட்டே போச்சே, ஓங்கி உலகளந்த உத்தமனானையே, அந்த அலைச்சல்னால படுத்துட்டு இருக்கியோ? நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ, இந்த உலகமே நடுங்கும்படியா பெரிய மகாவராகம்னு சொல்லக்கூடிய காட்டுப்பன்றியாக அவதாரம் பண்ணி உன்னுடைய கொம்புகளினாலே பூமியை தோண்டி கொண்டு போய் வேர்த்து விறுவிறுத்து பெரிய விஸ்வரூபத்தோடைய கூட நின்னாயே. சாதாரணமா ஒரு கடப்பாறை எடுத்துட்டு பள்ளம் தோண்டினா 5-6 அடி இருக்கிற இந்த உடம்புக்கே வேத்து போறது, உடம்பெல்லாம் குலுங்குறது. அவ்வளோ பெரிய திருமேனி எடுத்துட்டு பூமியவே மீட்டுண்டு வந்தவனாச்சே, அந்த களைப்பு அந்த அலைச்சல் எல்லாம் தீர வந்து பேசாம படுத்துட்டு இருக்கியோ? நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்த மெய் குலுங்கவோ, கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள், இப்பேற்பட்ட ஆச்சரியமான குளிர்ந்த காற்று வீசக்கூடிய காவிரியினுடைய சலசல என்று இருக்கக்கூடிய லேசான நீர் அலைகள் வந்து திருவடியை வருடக்கூடிய சுத்தி பச்சை பசேல்னு பயிர்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த ஆச்சரியமான இடம்தான் நாம அப்பப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மருந்தாக அப்படியே ரிலாக்ஸ்டா படுத்துட்டு என்ஜாய் பண்றதுக்கு சௌகரியமான இடம்னு வந்து படுத்துட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்டார். அப்பவும் பெருமாள் வாயை திறக்கல. ஆமா இல்லைன்னு சொல்லணுமோ இல்லையா? வாயை திறக்கல பெருமாள். உடனே ஆழ்வார் சொல்றார், இவ்வளவு ஆசையா பேசிட்டு இருக்கேன், பேசாம படுத்துட்டு இருக்கிய, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு. உனக்கு உடம்பு டயர்டா இருக்கு, அலைச்சல்ல படுத்துட்டு இருக்கேன்னு நான் புரிஞ்சுட்டேன். எதனால அலைச்சல் அப்படின்றத நானே சொல்லிட்டேன். நீ எழுந்து உட்கார்ந்துட்டு எல்லாம் கூட பேச வேணாம். எழுந்துக்கிறது போல முயற்சி பண்ணி இந்த உடம்பு சரியில்லாதவெல்லாம் பெட்ல படுத்துட்டு இருக்கா, அவளை விசாரிக்கிறதுக்கு போறச்ச வரவாளுடைய மரியாதைக்காக லேசா அப்படி எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி எழுந்துக்கிறாப்புல முயற்சி பண்ணி ஒரு வார்த்தை பேசக்கூடாதா நீ அப்படின்னு கேட்கிறாரு. கிடந்தவாறு படுத்துட்டு இருக்கிறபடியே எழுந்து இருந்து, முழுசா எழுந்துக்க வேண்டாம், படுத்துட்டு இருக்கிற மாதிரியே எழுந்து லேசா உட்காந்துக்கோ, பேசு, வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுனார். சரின்னு ஆழ்வார் சொல்ல பெருமாள் உடனே என்ன பண்ணா, படுத்துட்டு இருக்கிறவன் எழுந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு முயற்சி பண்றது போல ஒரு கையை ஊனிண்டு அப்படியே உடம்பு லேசா மேல தூக்கினான். ஆழ்வாருக்கு அத்தனை சந்தோஷம். அங்க என்னடானா, நான் பாய சுருட்டிண்டு வான்னா பின்னாலேயே வந்தான், நான் திரும்பி வந்துட்டேன், வந்து படுத்துக்கூடான்னா திரும்ப வந்தான், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு நான் சொன்ன பேச்ச கேட்டான் அந்த பெருமாள். இந்த பெருமாள் அவனுக்கு மேல இருக்கானே, இவ்வளவு ஆச்சரியமா படுத்துட்டு இருக்கான் பெருமாள். கிடந்தவாறு எழுந்திருந்து அப்படின்னு சொன்ன உடனே இதோ எழுந்துட்டேன்னு சொல்றது போல உடனே பதிச்சு போய் எழுந்துட்டானே, பேசுன்னு சொன்ன உடனே வாயை திறக்கிறானே பேசுறதுக்கு அப்படின்னு. இப்படி அல்லவா ஒரு பக்தனுக்கு பகவான் சிறப்பு செய்ய முடியும். அதாவது பகவான் என்ன சொல்றானோ அதை கேட்க வேண்டியதுதான் பக்தனுடைய கடமை. ஆனா இங்க பக்தன் சொல்றத பெருமாள் கேட்கிறான்னா அவருடைய பக்தி அத்தனை வசந்தது. இப்ப நாமெல்லாம் பெருமாள் சொல்றத கேட்கணும். பெருமாள் சொல்றத நாம கேட்கறது நமக்கு ஸ்வரூபம். நாம சொல்றத பெருமாள் கேட்கணும்னா ஆழ்வார் ஆச்சாரியர்களைப் போல நாம பெரிய உன்னத்தியோட இருந்தா நாம சொல்றத பெருமாள் கேட்பார். அதுக்கு ஆசிரித பாரதந்திரியம்னு பேரு. அடியவர்களுடைய பேச்ச பெருமாள் கேட்கறதுன்னு பேரு. அந்த பக்தி அந்த நிலை இல்லாத வரைக்கும் பெருமாள் சொல்றதை நாம கேட்டு இருக்கணும் இல்லையா? இது பல விதேசங்கள்ல பார்க்கிறோம். அதனால பெருமாள் வந்து ஆழ்வார் மகா ஞானியானபடினாலே அந்த பெருமாள் மாத்திரம் பேர் வாங்கிட்டாரே, ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு. நாமளும் ஆழ்வார் சொன்னதை கேட்டோம்னு பேர் வாங்க வேணாமா? நாமளும் வரலாற்றுல இடம் பிடிக்க வேணாமா? இப்ப பெரும்புலியூர் பெருமாள் ஆழ்வார் எங்க பிரதட்சிணம் பண்ணாலும் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டார். அதனால எந்த பெருமாளும் பண்ணாத காரியத்தை ஆழ்வாருக்காக பக்தருக்காக இவர் பண்ணாருன்னு காலத்துக்கும் பெரும்புலியூர் சுந்தரராஜன் எல்லாரும் பேச போறாளோ இல்லையோ சிவவைஷ்ணவெல்லாம். அந்த மாதிரி என்ன பேச வேண்டாமா? அதனால ஆழ்வார் சொன்ன உடனே எழுந்துட்டேன், பேச ஆரம்பிச்சுட்டேன். உடனே பெருமாள் எழுந்துட்டார். ஆழ்வார் பாக்குறார், வாழி கேசனே, கேசவா நீ நன்னாரு, பரவாயில்ல, பெரிய பெருமாள், பெரிய சுவாமி, உலகமெல்லாம் அளந்தவன், ராமாவதாரத்துல பல பேருக்கு மோட்சம் கொடுத்தவன், இந்த பூமியே ரட்சித்த வராகண்ணி, அந்த அழைப்பெல்லாம் தீர இங்க படுத்துன்னு இருக்க அப்படின்னு நினைச்சுட்டு உன்னோட ஆசையா பேச வந்தேன். உன்னால முடியலன்னாலும் பரவாயில்ல, முழுசா எழுந்துக்கலன்னாலும் பரவாயில்ல, எழுந்துக்கிற முயற்சி பண்ற மாதிரி பேசுன்னு சொன்னதுக்கு உடனே எழுந்துட்ட பத்தியா என் பேச்ச கேட்டு. பக்தனுக்கு நீ எத்தனை மதிப்பு கொடுக்குற, பக்தனுடைய வார்த்தைக்கு நீ எவ்வளவு அழகா கட்டுப்படுற. அதனால நீ நன்னா இருக்கணும்டாப்பா, உனக்கு ஒரு குறை வரக்கூடாது. வாழி கேசனே, பல்லாண்டு பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் வாழ்த்தினது போல இவர் வாழி கேசனேன்னு பெருமாள் இவரை வாழ்த்த வேண்டி இருக்க இவர் பெருமாளை வாழ்த்துறார். அதுதான் பக்தி, அதுதான் பரிவு. இப்போ நம்மளை விட பெரியவாளா இருக்கிறவா நமக்கு சின்ன வயசுல திருஷ்டி எல்லாம் கழிப்பா. அதை பார்த்துட்டு குழந்தைகள், பொன் குழந்தைகள் என்ன பண்ணும், சின்ன வயசுல ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை அதோட வயசுல பெரியவாளா இருக்கிற அம்மா அப்பாவுக்கெல்லாம் திருஷ்டி கழிக்கும்.
அவ பண்ற மாதிரியே பண்ணும். அதுக்கு நிஜமான சக்தி உண்டா? ஆனா ஒரு ஆசையில பண்றது. அந்த மாதிரி தங்களை விட பெருமாள் பெரியவனா இருந்தாலும் அவன் மேல இருக்கக்கூடிய பரிவினாலே ஆழ்வார்கள் பண்ணக்கூடிய காரியம். ஆனா அது ஏன் பலிக்கிறதுனா அவளுக்கு அத்தனை பக்தி இருக்கிறதுனால பலிக்கிறது. அவளுக்கு அத்தனை பக்தி இருக்கிறபடினால இவா சொல்றத பெருமாள் கேட்கறான். இப்போ பெருமாளுக்கு பிரான் அப்படின்னு பேரு. அப்படின்னா தலைவன், சுவாமின்னு அர்த்தம். எல்லாருக்கும் அவன் தான் சுவாமி. அல்லது பரன் அப்படின்னு பேரு. பரன் அப்படின்னா பரம்பொருள், எல்லார காட்டிலும் வசந்தவன், இவனுக்கு மேல வசந்தவாளோ இவனுக்கு சமானமானவாளோ யாரும் கிடையாதுன்னு அர்த்தம் பரன் அப்படின்னா. ஆனா இந்த ஆழ்வார சொல்றச்ச மாத்திரம் திருமழிசை ஆழ்வார்னு சொல்றது இல்லை. விஷயம் தெரியாதவா வேணா திருமழிசை ஆழ்வார்னு சொல்லலாமா இருக்கும். இல்ல எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காக திருமழிசை ஆழ்வார்ன்ற பதத்தை எல்லாரும் பயன்படுத்துறோம். ஆனா இவருடைய திருநாமம் சம்பிரதாயத்துல எப்படி வழங்கப்படுறதுன்னா திருமழிசை பிரான், திருமழிசை பரன், மழிசை பிரான், மழிசை பரன் அப்படின்னு தான் இவருக்கு திருநாமம். ஆழ்வார் தானே இவர், அடியவர் தானே இவர். எப்படி பிரானா சுவாமியாரர், பிரான் பரன் அப்படின்னா சிம்பிளா பெருமாள்னு வச்சுக்கலாம். ஆழ்வார்னா பக்தர் தானே, இவர் எப்படி பெருமாள் ஆனார் அப்படின்னா பெருமாள் சொல்றத பக்தன் கேட்கணும். அப்போ ஆறாவமுத பரன், ஆறாவமுத பிரான், அவன் சொல்றத திருமழிசை ஆழ்வார் கேட்கணும். ஆனா திருமழிசை ஆழ்வார் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னு சொன்ன உடனே எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணானோ இல்லையோ, அப்போ பக்தரான ஆழ்வார் சொன்னத பெருமாளான பிரானான பரன்னான ஆறாவமுதன் கேட்டு எழுந்துட்டான். அதனால இங்க அப்படியே பாவம் மாறுறது. படுத்துட்டு இருக்கிற பெருமாள் இப்ப ஆழ்வானா போயிட்டான், பக்தனா போயிட்டான். இங்க பாடின்னு இருக்கிற ஆழ்வார் பெருமாளா போயிட்டார். அதனால ஆறாவமுத பரன் பிரான்னு சொல்ல வேண்டியத திருமழிசை பரன் திருமழிசை பிரான்னு இவருக்கு சொல்றோம். அவனுக்கு அன்னையில இருந்து என்ன பேருனா ஆறாவமுதன்னு பேர் இல்ல, ஆறாவமுத ஆழ்வான்னு பேரு. ஊரத்தாழ்வான், நடாதூர் ஆழ்வான், மிளகாழ்வான் அப்படின்னு எல்லாம் ஆச்சாரிய புருஷால ஆழ்வான்ற பேரை சொல்றோமோ இல்லையோ. ஏன்னா பரம பக்தர்கள் ஆழ்வாருக்கு சமானமான பக்தி உடையவான்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க திருமழிசை பிரான் ஒரு ஆர்டர் போட்டு அதை பெருமாள் பண்ணிவிட்டார். அதனால திருமழிசை பிரான் இப்ப பெருமாளா போயிட்டார். அதை பண்ணினதுனால அவர் பாகவதரா பக்தரா போயிட்டார், ஆழ்வாரா போயிட்டார். அதனால ஆழ்வான், ஆறாவது ஆழ்வான் அவனுக்கு பேரு, இவருக்கு திருமழிசை பிரான்னு பேரு. இப்படி திருமழிசை ஆழ்வார் திருமழிசை பிரான் ஆகிறார். அதனால சம்பிரதாயத்துல இவரை திருமழிசை பிரான் திருமழிசை பரன் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். பெருமாள் சயனிச்சுட்டு இருக்காரு, படுத்துட்டு இருக்காரு. அந்த சயனம் பலவிதமான சயனம். புஜங்க சயனம், போக சயனம், அனந்த சயனம், உத்தியோக சயனம், ஜல சயனம், ஸ்தல சயனம், மாணிக்க சயனம் அப்படின்னு பல சயனங்கள் பெருமாளுடைய சயனங்கள். ஒரு ஊர்ல ஒரு மாதிரி சயனிச்சுட்டு இருக்கான் பெருமாள். இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய ஹிருதயத்தை கொள்ளையடிச்சு நம்மள அவன் திருவடியில சேர்த்துக்கிறதுக்காக தான். அது ஒரு பக்கம். அந்த மாதிரி இந்த பெருமாள் திருக்குடந்தை அமுதன் இருக்கானே ஆறாவது ஆழ்வான், அவன் படுத்துட்டு இருக்கிற சயனத்துக்கு உத்தியோக சயனம்னு பேரு. உத்தியோகம்னா என்ன அர்த்தம்னா காரியம், செயல்னு அர்த்தம். சயனம்னா படுத்துட்டு இருக்கிறது. பெருமாள் சயனிச்சுட்டு இருக்காருன்னா பெருமாள் படுத்துட்டு இருக்கார். அது என்ன உத்தியோக சயனம்னா படுத்துட்டு இருக்கிறவா ஒரு செயலாற்றுவதற்கு, ஒரு காரியம் பண்ணுவதற்கு எழுந்திருப்பது போல இருக்கக்கூடிய சயனத்துக்கு உத்தியோக சயனம்னு பேரு. பெருமாள் ஆச்சரியமா நன்னா கண்ணை மூடி டீப்பா தூங்கிட்டு இருக்கான். ஆழ்வார் போய் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு, படுத்துட்டு இருக்கிறவரையே எழுந்து உட்கார்ந்துக்கோன்னு சொன்னா ஒரு கையை அப்படியே ஊனிண்டு எழுந்துக்க முயற்சி பண்ற திருக்கோலத்திலே இந்த முயற்சின்னு சொல்லக்கூடியது ஒரு காரியம், ஒரு செயல். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல உத்தியோகம்னு பேரு. அப்படி ஒரு செயல் பண்ணக்கூடிய படுக்கை இது. அதனால உத்தியோகம் பண்ணக்கூடிய ரீதியிலே சயனிச்சுட்டு இருக்கிறபடினாலே அவனுக்கு உத்தியோகசாயி, உத்தியோக சயனம் அப்படின்னு அவன் படுத்துட்டு இருக்கிற திசைக்கு பேரு, அந்த நிலைக்கு பேரு. அவனுக்கு உத்தியோகசாயின்னு பேரு. அதுல இருந்து பெருமாள் ஆறாவது ஆழ்வான் ஆனான். ஆழ்வார் திருமழிசை பிரான் திருமழிசை பரன் ஆகிறார். இன்னைக்கும் நல்ல சம்பிரதாயம் தெரிஞ்சவா பெருமாள் ஆறாவது ஆழ்வான் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். திருமழிசை பரன் அப்படின்னு இவரை சொல்றது வழக்கமா இருந்துருக்கு இன்னைக்கும் சம்பிரதாயத்துல. அப்படி இதுல இருந்து திருமழிசை ஆழ்வார் திருமழிசை பிரான் ஆனார். அதனாலதான் நம்ம தலைப்பு கூட எல்லாருக்கும் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார்னு கொடுத்த போது இவருக்கு திருமழிசை பிரான்னு கொடுத்திருக்கோம். சுவாமி தேசிகனும் தைம் மகத்தில் வரும் மழிசை பரனே அப்படின்னு பரபிரம்மே பரம்பொருளேன்னு அங்க அவர் ஆழ்வானா போட்டதுனால இவர் பரனா போட்டார். அதை கொள்றாரு இருக்கார் சுவாமி. இப்படி ஆச்சரியமா இவர் ஆழ்வார் பரனானார். அந்த இடத்துல அந்த பெருமாள் நம்ம சொல்ற பேச்ச கேட்டு எழுந்துக்க முயற்சி பண்ண திருக்கோலத்துல சயனிச்சுட்டு இருக்கான். போறோம் படுத்துக்கோன்னு சொல்லிட்டார். வாழிகேசனே நன்னாரு, வெறுமனி டெஸ்ட் பண்ண உன்னை எழுந்துக்கிறியான்னு பார்த்தேன், எழுந்துக்கிறியா சந்தோஷம், படுத்துக்கோன்னு சொன்னாரோ இல்லையோ. இப்ப பெருமாள் என்ன பண்ணணும்? பழையபடி படுத்துக்கணும்.
ஆனா அப்படி பழையபடி படுத்துட்டா இந்த விஷயம் யாருக்கு சுவாமி தெரியும்? பின்னால இருக்கிறவாளுக்கு. நம்ம கேட்போம், ஒரு ஒரு ஊர்ல ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்காரு பெருமாள், இங்க ஏன் படுத்துட்டு இருக்கிறவர் எழுந்திருக்கிற திருக்கோலத்துல படுத்துட்டு இருக்காருன்னு கேட்டா, ஆழ்வார் எழுந்து பேசுன்னு சொன்னார், முயற்சி பண்ணார், இவர் வாடிகேசனேன்னு ஆசீர்வாதம் பண்ணார், சரின்னு படுத்துட்டார். அதனால அவருக்கு ஆழ்வான்னு பேரு, இவருக்கு பிரான்னு பேருன்னு இன்னமும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ? இது தெரியாத போயிடும். அதனால உன்னுடைய பெருமையை சொல்வதற்கேற்ப நான் படுத்துக்கிறேன்னு அதே எப்படி எழுந்தாரோ அப்படியே ஸ்டன்னாய் நின்று போயிட்டார் பெருமாள். அதே மாதிரிதான் திருவெக்காவளியும் பெருமாள் ஆழ்வார் சொன்ன அவசரத்துல மாறி படுத்துட்டார். அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கிறச்ச மாறி படுத்துட்டு இருக்கலாமோ இல்லையோ? ஏன்னா எல்லாம் கேட்போம், எல்லா இடத்துலயும் பெருமாள் இப்படி படுத்துட்டு இருப்பார், இங்க மட்டும் ஏன் மாறி படுத்துட்டு இருக்காருன்னு கேட்டா, ஆழ்வாருக்காக இப்படி படுத்துட்டு இருக்காருன்னு சுவாமி சொல்லுவார், அர்ச்சக சுவாமி. அதனால ஆழ்வாருடைய பெருமையை காட்டுறதுக்காக பெருமாள் அப்படியே இருந்துட்டு இருக்கான் இன்னைக்கும். இப்படி தனக்காக திருக்கோலத்தை மாற்றிக்கொண்டு தன்னுடைய பக்தியை உலகத்திலே பரப்பக்கூடிய இந்த ஆசையுடைய 6வது ஆழ்வானை மனசிலே தியானம் பண்ணிக்கொண்டு அங்கே பல 100 வருஷங்கள் ஆழ்வார் யோகத்திலே எழுந்தருளியிருந்தார். அப்படியே திடீர்னு கண்ணை திறந்து பெருமாளை எல்லாம் சேவித்து பிரபந்தம் எல்லாமும் பாடினார். இப்படி தான் என்னென்ன பாசுரங்கள் எல்லாம் பாடினாரோ அதெல்லாம் ஓலச்சுவடிகள்ல எழுதி வச்சுட்டு இருந்தார் ஆழ்வார். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணார் ஆழ்வார், காவிரி ஜலம் பிரவாகமா வெள்ளமா போயிட்டு இருக்கு, அங்க போய் தான் அருளி செய்த பிரபந்தங்கள் அந்த ஓலச்சுவடி கட்டெல்லாம் ஓடக்கூடிய காவிரியில போட்டார் ஆழ்வார். போட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நான் அனுகிரகிச்ச இத்தனை பாசுரங்கள்ல எது ரொம்ப உத்தமமா ரொம்ப சாரமான பாசுரமா இருக்கோ அது மட்டும் எதிர்நீச்சல் போட்டு திரும்ப என்கிட்ட வரட்டும், மீதி எல்லாம் அப்படியே வெள்ளத்தோட போயிட்டோம் அப்படின்னார் ஆழ்வார். பெருமாளுடைய சங்கல்பத்தினாலே ஆழ்வார் போட்ட பல்லாயிரக்கணக்கான ஓலச்சுவடி கட்டெல்லாம் அடிச்சுட்டு போயிடுத்து. அதுல எதிர்நீச்சல் போட்டு ஆழ்வார் இருக்கிற இடத்துக்கு திரும்பி வந்து ஆழ்வார் கைக்கு சேர்ந்தது எதுன்னா திருச்சந்த விருத்தம்னு சொல்லக்கூடிய 120 பாசுரங்களை கொண்ட ஒரு பிரபந்தம், அந்த ஒரு ஓலச்சுவடியும், நான்முகன் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய 96 பாசுரங்கள் நிறைந்த ஒரு பிரபந்தம், அந்த ஒரு ஓலச்சுவடியுமா இந்த 2 பிரபந்தங்கள் ஆழ்வார் கைக்கு வந்து சேர்ந்தது. அப்போ இந்த சம்சார வெள்ளத்துல சிக்கிண்டு அடிச்சுட்டு போறவால எதிர்நீச்சல் போட்டு அவளை அந்த கரைன்னு சொல்லக்கூடிய வைகுண்டம் சேர்க்கணும்னா தான் எதிர்நீச்சல்ல மீண்டு நம்ம கிட்ட வந்து சேர்ந்த இந்த 2 பிரபந்தங்களாலதான் முடியும்னு பெருமாள் திருவுள்ளம். அதனால இந்த 2 பிரபந்தத்தை மாத்திரம் ஜனங்களுக்கு உபதேசமா கொடுத்தா போறோம், மீதி எல்லாம் அப்படியே ஆத்தோட போட்டோன்னு விட்டுட்டாரு பேசாம ஆழ்வார். சுவாமி, இந்த 2 பிரபந்தத்துக்கே நாம எல்லாம் தாங்க மாட்டோம். சில பக்தர்கள் இப்ப கேட்டு இருக்கிறவாள், சில பக்தர்கள் ஆழ்வார்கிட்ட ரொம்ப ஆசை இருக்கிறவா, ஏன் இப்படி பண்ணினார் ஆழ்வார், இந்த கொஞ்சம் பாசுரமே எவ்வளவு ஆச்சரியமா இருக்கே, அத்தனை பாசுரம் இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படலாம் ஒருத்தர். ஆனால் இந்த 2 பிரபந்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே வாழ்நாள் போராது நமக்கு. இதுல இல்லாத விஷயம் எதுலயும் கிடையாது. அதுவும் இந்த நான்முகன் திருவந்தாதின்னு சொல்லக்கூடியது வேதத்தினுடைய சாரம்னு சுவாமி தேசிகனே சொல்றாரு, வேத செழும்பொருள்னு சொல்றாரு. இதை காலக்ஷேபம் பண்ணாலே நமக்கு வருஷம் எல்லாம் கூட பத்தாது. அதனால ஆழ்வார் என்ன தருணமோ அதை கொடுத்திருக்கார். விஸ்வரூபத்தை மறைச்சிக்கோ, விஸ்வரூபத்தை எங்களால ஜீர்ணிச்சிக்க முடியாதுன்னு கண்ணனையும் பிரார்த்திச்சா, திருமழிசை ஆழ்வாரையும் பிரார்த்திச்சா. அதே மாதிரி அவர் பாடின பாட்டெல்லாம் கொடுத்தா விஸ்வரூப மாட்டமா அதை நம்மளால ஜீர்ணிச்சிக்க முடியாது. நமக்கு தகுந்தபடி 2 பிரபந்தத்தை கொடுத்திருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். சரின்னு ஆழ்வார் இந்த பிரபந்தங்களை எல்லாம் ஜனங்களுடைய நன்மைக்காக உலகத்திலே பிரகாசித்தார். இப்போ ஆச்சரியமா கண்ணன் பண்ணின ஒரு லீலை ஞாபகத்துக்கு வருது. சுவாமி தேசிகன் திருச்சின்னமாலையில பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றார். திடீர்னு பகல் பொழுதுக்கு நடுவுல அர்ஜுனனுடைய புள்ளைய காப்பாத்துறதுக்காக அதை ராத்திரி ஆக்கணும்னு பெருமாளுக்கு ஒரு நிர்பந்தம். எது பகல் பொழுது? சூரியன் நன்னா பளிச்சுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கானோ இல்லையோ, அவனுடைய ஒளி வீசுறதோ இல்லையோ வெயில், அதனால அது பகல் போதா இருக்கு. ராத்திரியில சூரியன் தெரியறது இல்ல, அதனால ராத்திரி போதா இருக்கும். இப்போ அந்த சூரியனை மறைச்சு ராத்திரி ஆகணும்னா என்ன பண்ணணும்? சூரியனை காட்டிலும் நல்ல பிரகாசமா இருக்கக்கூடிய ஏதான ஒரு ஒளியை கொண்டு அந்த சூரியனை மறைக்கணும். காஞ்சிபுரத்துல மெய்விரதமான்மயத்துல சொன்னாரு பெருமாள் அவதாரத்தை, பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியது. என்ன நல்ல பங்குனி மாச வெயில், அப்படியே உச்சி வெயில் காயறது, அந்த டைம்ல ஸ்ட்ரீட் லைட்டை போட்டா ஏதான யூஸ் உண்டோ? அந்த மாதிரி பெருமாளுடைய தேஜஸுக்கு முன்னால சூரியன் ஒண்ணுமில்லாத போட்டான்னு சொன்னாரு அங்க. அந்த மாதிரி இந்த சூரியனுடைய தேஜஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்படியா ஒரு தேஜஸை கொண்டு சூரியனை மறைக்கணும்னா என்ன பண்ணலாம்? சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்யம், சுதர்சன ஆழ்வான்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார் இருக்காரு, அவர் கோடி சூரியர்களுக்கு சமானமான தேஜஸ் உடையவர். சுவாமி, ஒரு சூரியனையே நம்மளால நேர ஒரு செகண்ட் பார்க்க முடியல, கண்ணு பூசுறது, தலையை குனிஞ்சுக்கிறோம். கோடி சூரியனை எங்க பாக்குறது சுவாமி, கண்ணு பூடாதா? அதை காட்டிலும் வசந்த தேஜஸ் உடையவர் சுதர்சன ஆழ்வான். அப்படின்னா அவரை கொண்டு சூரியனை மறைக்கிறான் கண்ணன். சுதர்சன சக்கரத்தை வச்சு சூரியனை மறைச்சான். இந்த ஒளிக்கு முன்னால அந்த ஒளி ஒண்ணு இல்லைன்றபடியா ஆயிடுத்து.
சுதர்சன ஆழ்வான் பெருமாளுடைய சங்கல்ப சக்தி, பெருமாள் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே நடத்தி காட்டக்கூடியவன். என்ன வேணும் இப்போ? சூரியன் மறையணும், ராத்திரி போதானோ, அதை பண்ணிவிட்டார். இப்ப ஒரு சந்தேகம், ஒரு லாஜிக்கலி ஒரு டவுட். ஒரு சூரியனுடைய வெளிச்சமே அவ்வளவு பகலா இருக்கே சுவாமி, 1000 கோடி சூரியனை காட்டிலும் தேஜஸுடைய சக்கரத்தாழ்வார் இருக்கார், அவர் மறைக்கிறார் அப்படின்னா அவருடைய வெளிச்சம் எப்படி கண்ண கூசும்படியா இருக்கும்? அது எப்படி ராத்திரியா போச்சுன்னா, அதான் அடியன் ஏற்கனவே சொன்னேன், பெருமாளுடைய சங்கல்ப சக்தி. பெருமாள் இதை எதுக்காக பண்றார்? உலகத்துல இருட்டானோன்னு பண்றார். அதனால சுதர்சனாழ்வான் தன்னுடைய மொத்த ஒளியையும் ஒரு பக்கத்திலே மாற்றிக்கொண்டு அந்த ஒளியாலே சூரியனை மறைத்து தன் பின்பக்கத்தில் துளி ஒளி கூட இல்லாமல் இருட்டாக்கிய பெருமை பெற்றவன். இதுதான் நித்திய சூரியர்களுக்கும் மற்ற வாழ்க்கும் வித்தியாசம். நித்திய சூரியர்கள் பகவான் எப்ப எதை நினைக்கிறானோ அதை வாயை திறந்து சொல்ல வேண்டாம், மனசுல என்ன இருக்கோ அதன்படி தானா பண்ணக்கூடியவா. ஒரு ப்ரோக்ராம ஃபீட் பண்ணிட்டோம்னா ஒரு சாஃப்ட்வேர் எப்படி தானா வேலை பண்றதோ அந்த மாதிரி பெருமாள் ப்ரோக்ராம் கூட ஃபீட் பண்ணல, அவன் நினைப்பான் இங்க நடக்கும். அவன் வாயை திறந்து சொல்ல கூட வேண்டாம், நினைப்பான் நடக்கும். அதுதான் நித்திய சூரியர்களுடைய உத்தமமான கைங்கரியம். இப்படி சுதர்சன ஆழ்வானை கொண்டு சூரியனை மறைத்து பகல் நடுவே இரவு அழைக்க வல்லமை பெற்றவர் யாருன்னா பெருமாள் மட்டும்தான். ஏன்னா சக்கரத்தாழ்வாரை ஏவக்கூடிய, நீ போய் இந்த காரியத்தை பண்ணுன்னு மனசால நினைக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு? பெருமாளுக்கு மட்டுமே உண்டு. அப்பேற்பட்ட வல்லவர் தேவ பெருமாள்னு கொண்டாடினாரு. அந்த சுதர்சன சக்கரம் தான் சூரியனையே மறைச்சது. அந்த சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணின திருமழிசை பிரான் இந்த உலகத்துல தாங்க தான் ஞானிகள் அப்படின்னு நினைச்சுட்டு பெருசா சூரிய நாட்டமா கர்வம் கொண்டு திரிந்து கொண்டிருந்த பிற மதத்தவர்களுடைய ஞானத்தை ஒளி மழுங்கி போகும்படியா, சூரியனே எனக்கு ஒண்ணுமில்ல, என் முன்னால் அவன்லாம் ஒரு அகல் விளக்கு மாறின்னு சொல்லும்படியா அவளுடையதான ஞானமெல்லாம் ஒளி மங்கி போய் அவர்களை சம்சார இருள் சூழும்படியாக செய்து எம்பெருமானை சேவிக்க வேண்டிய பக்தர்கள் அவனை சேவிக்காமல் சம்சார சாகரத்திலே மாட்டிக்கொண்டு திளைக்கிறார்களே, அவர்களுடைய இருட்டை நீக்கக்கூடிய ஞான சூரியனாக தன்னுடைய திருச்சந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய 2 பிரபந்தங்களின் மூலமாக கோடி சூரியர்களினுடைய துல்லியமான தேஜஸை உலகிலே பரப்பினார் இந்த ஆழ்வார். சுதர்சன ஆழ்வான் தன்னுடைய தேஜஸை கொண்டு என்ன காரியம் பண்ணானோ அதையே இந்த ஆழ்வார் தன்னுடைய பிரபந்தங்களை கொண்டு பண்ணார். இப்படியும் ஆழ்வார் சக்கரத்தினுடைய அம்சம் என்பதை நிரூபித்துக் கொண்டார். இந்த ஆழ்வாருக்கு ஆச்சரியமான பேர் ஒண்ணு இருக்கு சுவாமி. என்னன்னா உரையில் இடாதார்னு பேரு. உரையில் இடாதார், அதாவது வாளை கத்தியை உரையிலே இடாதவர் அப்படின்னு பேரு. அதை சுருக்கமா உரையில் இடாதார் அப்படின்னு அர்த்தம். அது என்ன சுவாமி, திருமங்கை ஆழ்வார் தான் வாள் வேல்லாம் வச்சுட்டு இருக்காரு, பார்த்திருக்கோம். திருமிழிசை பிரான் யோகியாச்சு, அவருக்கு எதுக்கு வாள் அப்படின்னா, இங்க வாள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆழ்வாருடைய வாக்கு. இப்போ சண்டைக்கு போகக்கூடிய வீரர்கள் ராஜாக்கள் இவாள்லாம் இடுப்புல ஒரு வாளை சொருகி வச்சுட்டு இருப்பா. எப்படி சொருகி வச்சுட்டு இருப்பான்னா, உரைன்னு அதுக்கு ஒரு கவர் இருக்கும், அந்த உரைக்குள்ள சொருகி வச்சுட்டு இருப்பா. அப்ப என்ன அர்த்தம்னா, சித்தமா வாழ் வச்சுட்டு இருக்கேன், யாரான என்னண்ட வாலாட்டினீங்களானா உங்களை தலையை செய்விடுவேன்றதுக்காக வீரர்கள் வச்சுட்டு இருக்கிற வழக்கம். வேணுன்ற சமயத்துலதான் எடுத்துட்டு இருப்பார். அதுவே யுத்த காலத்துல போய் அந்த மாதிரி உரையில போட்டு வச்சுட்டு இருக்க மாட்டா. யுத்த காலத்துல உரையில இருக்கட்டும்னா இவ உரையில இருந்து வாழ உருவறதுக்குள்ள யாராவது இவ தலையை சீவிட்டு போயிட்டே இருப்பான். அதனால யுத்த காலத்துல எப்பவும் பிரயோக சக்கரத்தை போல பிரயோகம் பண்ற மாதிரி வாழ திருமங்கை ஆழ்வாராட்டமா பிடிச்சுட்டு இருக்கணும். அந்த மாதிரி இவருடைய நாக்கு சமயத்துக்கு தேவைப்படும் போது மற்ற மதத்துக்காரர்களையும் உண்மைக்கு புறம்பானவர்களையும் தலை சீவலான்னு காத்துட்டு இருக்காது. எப்பவும் தலை சீவரத்துக்கு காத்துட்டு இருக்கிற கத்தி போல இவருடைய பாசுரங்கள், இவருடைய வார்த்தை, இவருடைய உபதேசங்கள் உரையிலிடாத வால் போல அத்தனை ஷார்ப்பா இருக்கும். யாரான என்ன அழகா இருக்கு வால்னு லேசா புடிச்சு பார்த்தானோ விரல் 2 துண்டா கீழே விழுந்துரும், கத்திரிக்காய் உடறாப்புல விழுந்துரும். அந்த மாதிரி ஆழ்வாரிடத்திலே வேற்று மதத்துக்காரனோ வேற்று சித்தாந்தத்தை சேர்ந்தவனோ அல்லது மோட்ச மார்க்கத்துக்கு எதிரானவனோ நாஸ்திகனோ இவெல்லாம் யாரு பேசினாலும் கத்தி மேல நிக்கிற மாதிரி தான் பேசணும். அதனால தன் நா என்னும் வாளை உரையிலிடாமல் ஷார்ப்பா போக்கஸ்லயே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆழ்வார் அப்படின்னு உரையிலிடாதவர், உரையிலிடாதார்னு இந்த ஆழ்வாருக்கு திருநாமம். இந்த ஆழ்வார் சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சம் அப்படின்றது எப்படின்றத பார்க்கலாம். சுதர்சன சக்கரத்தினுடைய பெருமைகள் அப்படின்னு பார்த்தா அது தீமைகளை எல்லாம் நீக்கக்கூடியது. எதிர்மறை சக்திகள், துரதிருஷ்டம், தரித்திரம் இதெல்லாம் நீக்கக்கூடியது. அதே மாதிரி ஆழ்வார் இந்த ஆத்மாவுக்கு எதிர்மறை சக்திகளா இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியங்கள்னு சொல்லக்கூடிய எந்த வஸ்துக்கள் இவனை பெருமாள் கிட்ட போய் சேர விடாத பண்றதோ, பக்தியோ பிரபத்தியோ பண்ண விடாத பண்றதோ அதையெல்லாம் நீக்கக்கூடியவர்.
இந்த சுதர்சன சக்கரம்னு சொல்லக்கூடியது நல்லவாளுக்கு, எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு என்னைக்கும் பாதுகாப்பா இருக்கக்கூடியது. அந்த மாதிரி திருமழிசை பிரான் விரோதிகளுக்கும் பிற மதத்தவர்களுக்கும் மட்டுமே எதிரியாக அவர்கள் வயிற்றை கலக்கச் செய்பவர். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவர்களான அடியார்களுக்கு என்னைக்கும் பாதுகாவலாக இருந்தவர். சுதர்சன ஆழ்வானுடைய அனுகிரகத்தினாலே நோய்கள்லாம் போயிடும். திருமழிசை பிரானுடைய பிரபந்தத்தினாலே பிறவி என்னும் நோய் வற்றி போய் மோட்சத்துக்கு போறான் ஒருத்தன். சுதர்சனருடைய அனுகிரகம் இருக்கிறவனுக்கு தோல்வியே கிடையாது, எல்லாம் வெற்றி தான். சுவாமி தேசிகன் கூட பரமதபங்கம் ஆரம்பிக்கிறத சுதர்சனர் பிரார்த்திச்சுண்டு உன்னுடைய அனுகிரகத்தினால நான் மற்ற மதங்கள் எல்லாம் ஜெயிக்கணும்னு ஸ்தோத்திரம் பண்ணார். கடைசியில உன்னுடைய அனுகிரகத்தினால எல்லா மதங்களையும் நான் ஜெயிச்சுட்டேன்னு கடைசியில ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி தெரிவித்தார். அப்படி சுவாமி தேசிகனுக்கே வெற்றி தரக்கூடியவன் சுதர்சன ஆழ்வான். அந்த சுதர்சன ஆழ்வானுடைய அம்சமாக அவதாரம் பண்ணின இந்த திருமழிசை பிரானும் அவருடைய வார்த்தையை கேட்கிறவா எல்லோருக்கும் வெற்றியே தரக்கூடியவர். சம்சாரத்துக்கும் மோட்சத்துக்குமான பரீட்சை ஜீவனுக்கு. தோத்தா சம்சாரத்திலே சாகணும், ஜெயிச்சா மோட்சத்துக்கு போலாம். ஆழ்வாருடைய பிரபந்தங்களை கொண்டு ஜெயிச்சுட்டானா சம்சாரத்தை கடந்து சுலபமா மோட்சத்துக்கு போயிடலாம். அதனால சுதர்சனனை போலே வெற்றி தரக்கூடியவர் இந்த திருமழிசை பிரான். சுதர்சன சக்கரத்திடத்துல பக்தி இருக்கிறவாளுக்கு பெருமாள் இடத்துல பக்தி தானா வளரும். ஏன்னா பாகவத பக்தியினாலதான் பகவத் பக்தி வளர்றது. இவாள்லாம் நமக்கு ஆச்சாரிய அலாட்டம், சுதர்சனர், கருடன், இவாள்லாம் இவா மேல இருக்கக்கூடிய பக்தி இவா அனுகிரகத்தினால பெருமாள் தாயார் இடத்துல நிறைய பக்தி வளரும் நமக்கு. அதனாலதான் முதல்ல அவளை சேவிச்சுட்டு பெருமாள் தாயாரை சேவிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி திருமழிசை பிரானை சேவிச்சுட்டு அவருடைய பிரபந்தங்களை கொண்டு பெருமாள் அனுபவிக்கிற போது நம்முடைய ஆத்மீக வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய ஆன்ம வளர்ச்சியும் நல்லா இருக்கும். சுதர்சனம் நன்னா பளிச்சுன்னு இருக்கக்கூடியதுனால தெளிவான வெளிச்சத்தை காட்டக்கூடியது, எல்லோருடைய வாழ்விலும் ஒளியேற்றுவது. அந்த மாதிரி ஆத்ம உஜ்ஜீவனம்னு சொல்லக்கூடிய மோட்ச மார்க்கத்திலும் சரி, இவ்வுலக வாழ்க்கையிலும் சரி, நமக்கு சரியான ஒளியை, சரியான பாதையை காட்டக்கூடியவராக திருமழிசை ஆழ்வார் தன் பிரபந்தங்களிலே தன்னை நிரூபித்துக் கொண்டார். பிரபந்தம் கூட வேணா சுவாமி, அவர் வாழ்ந்த விதமே அவருடைய பெருமையை நமக்கெல்லாம் புரிய வைத்து நாம நல்ல கதிக்கு போறதுக்கு உதவுறது. இந்த சுதர்சன சக்கரம்னு சொல்லக்கூடியது பெருமாள் கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களை விட சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படுகிறது. அந்த மாதிரி ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள்லயே ரொம்ப ஷார்ப்பான பிரபந்தமா, ஆழமான பிரபந்தமா இருக்கக்கூடியது நான்முகன் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய இவருடைய பிரபந்தம். அப்படின்னா பல விதங்கள்ல சுதர்சன ஆழ்வாரும் அவனுடைய அம்சமான திருமழிசை பிரானும் ஒரே மாதிரி இருக்கா. சுதர்சன சக்கரம் பூதம், பிசாசு, விஷஜந்து இதுல எல்லாரும் நம்மளை காப்பாத்துறது, சரீரத்தை ரட்சிக்கிறது. அந்த மாதிரி இந்த ஆழ்வார் சம்சாரம் அப்படின்ற நோயில இருந்து நம்மளை காப்பாத்தி நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கிறார். சுதர்சனம் எப்போதும் நிருசிம்மனுடைய சேவை சாதிக்கும். இந்த ஆழ்வாரும் எப்போதும் தன்னுள்ளே ஹிருதயத்திலே திருப்பார்கடல் பெருமாளோடையே சேவை சாதிக்கக்கூடியவர். திருமழிசை பிரான் திருவடிகளே சரணம்.